السلام عليكم ورحمة الله وبركاته. சகோதரர்கள் எல்லாம் உள்ள வந்துட்டீங்கன்னா إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد أن لا إله إلا الله واشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையில் பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாலை நேரத்தில் அவருடைய இறை இல்லத்தில் அமர்ந்து மார்க்கத்தை பேசுகிற கேட்கிற நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் இங்கே தந்திருக்கிறான். சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் ஆள் மனதிலே உள்வாங்கிக் கொண்டு பேசுகிறோம் அல்லது ஒரு சபையில அமர்ந்து நல்ல நல்ல உபதேசங்களை படிக்கிறோம் என்று இல்லாமல் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படைகளாக இந்த செய்திகள் மாற வேண்டும். ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வரணுங்கிறதுக்காகத்தான் இப்படியான ஈமானி அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. பயான் நல்லா இருந்துச்சு அல்லது நல்லா இல்லை அல்லது என்ன நிகழ்ச்சி ஏற்பாடு, இப்படி எல்லாம் பேசக்கூடிய நிகழ்வுகள் நம்ம இருக்கும் பார்க்கிறோம். ஆனால் இந்த உரையின் மூலமாக நாம் என்ன படித்துக் கொண்டோம், இந்த உரையின் மூலமாக என்ன என் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட்டது. ஒரு உபதேசம் செய்யறாங்கன்னா அதில் நம்முடைய இறை நம்பிக்கை அதிகரிக்க வேண்டும். அதை பற்றி தான் முன்னால் பேசிய அறிஞர் அவர்கள் பேசினார்கள். நபியே, மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், திரும்ப திரும்ப செய்யுங்கள். அது முஃமின்களாக இருந்தால் அவர்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்படி எத்தனை உபதேசங்கள் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் பயனளித்தது? முதலாவது விஷயமா உள்ளத்துல கேள்வி கேளுங்கள். எவ்வளவு ஹதீஸ்கள், எவ்வளவு ஆயத்துக்களை படிக்கிறோம். இன்றைய ஜும்மாவுடைய குத்துபாவை கேட்டு இருக்கிறோம். அந்த குத்துபாவில இருந்து இந்த இஷாவுடைய நேரம் வரை என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன ஒரு நல்ல ஈமானிய மாற்றம் ஏற்பட்டதா அல்லது அல்லாஹ்வுடைய அந்த வசனங்கள் எல்லாம் என் உள்ளத்தை தொலைத்ததா என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதற்காகத்தான் இப்படியான ஈமானிய அமர்வுகள் தோழர்களே, பெரியோர்களே. ஆக இந்த உபதேசங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் உள்ளத்திலே ஆழ பதிவு செய்து நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய நேசத்தோடு நடக்க வேண்டும், இறை தூதர் வழியில் நடக்க வேண்டும் என்கிற அந்த புரிதலோடு இங்கிருந்து நானும் நீங்களும் களைய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, தலைப்பு போட்டதிலிருந்தே எல்லார் முகத்திலும் ஒரு சிரிப்பு தான் இருக்கு. அன்பு கணவனும் 6 உயிர் மனைவியும். மேல பெண்களுக்கு கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. பெண்களுடைய கனவு என்ன? இனிமேலாவது என் கணவன் என் மேல அன்பு காட்ட மாட்டானா அப்படிங்கிற ஏக்கத்தோடு பெண்களுடைய கூட்டம் அதிகமாக இருக்குது. ஆண்களும் இந்த உபதேசத்தால என் மனைவி இன்னும் என் மீது பாசத்தையும் நேசத்தையும் கொட்ட மாட்டாளா என்கிற அந்த ஏக்க தவிதவிப்போடு ஒவ்வொருத்தருடைய முகங்களும் இங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷமா தான் இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் இன்னும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நிறைய சந்தோஷங்கள் ஏற்பட வேண்டியது. நம்ம வாழ்ற இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான் இல்லையா? அப்படியான இந்த துனியாவிலே நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அருளே நம்முடைய ஃபேமிலி, குடும்பம் என்கிற அந்த செட்டப் இல்லையா? நம்ம எங்கே சென்றாலும் நம்முடைய ஆசை கனவு எல்லாம் என் தாய், என் தந்தை, என் மனைவி, என் மக்கள். ஒரு 2 நாளைக்கு வெளியூர் வந்திருந்தாலும் கூட ஒரு வீடியோ காலை போட்டு மனைவியை பார்த்தா தான் அன்றைக்கு பொழுதே போகிறது. ஒரு போன் போட்டு இன்னைக்கு நம்ம அம்மாவுக்கிட்ட பேசிட்டோமா என்கிற அந்த நிலைக்கு பிறகுதான் மனசுல ஒரு ஆறுதல் ஏற்படுகிறது. நாம் அதிகமாக நேசிக்கிற நம்முடைய குடும்பம். ஆனா அந்த குடும்பத்துக்காக தோழர்களே, தாய்மார்களே, உங்களுடைய அர்ப்பணிப்புகள் என்ன?
ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரங்களை நண்பர்கள்ட்ட ஒதுக்குறோம், இன்னொரு வியாபாரத்துக்காக ஒதுக்குறோம், எவ்வளவு பிஸி ஷெட்யூல்ல இருக்கிறோம். ஆனால் என்னுடைய குடும்பம் என்பது எவ்வளவு பெரிய அல்லாஹ் கொடுத்த நிஅமத். அந்த குடும்பம் என்பது எப்படி நாளைய சொர்க்கத்திலே நாளைய மறுமை நாள் வரை எனக்காக கை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தில் என்னுடைய இணைப்பு என்ன, பிணைப்பு என்ன என்பதை கொஞ்சம் கவலையோடு இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த குடும்பங்கிற இந்த அமைப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் நிறைய பேசுகிறான். ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஆன்மீக தலைவராக இருந்தார்கள், எப்படிப்பட்ட அரசியல் தலைவராக இருந்தார்கள், குடும்ப தலைவராக இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில பல நேரங்களை குடும்பத்தோடு செலவழித்திருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், பெருமானாரை விட நானும் நீங்களும் பிஸியா? இன்னைக்கு எவ்வளவு பிஸி ஷெட்யூல் சொல்றோம். இங்க போகணும், அங்க வரணும், கடையை திறக்கணும், வியாபாரம் எல்லாம் பயணங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனா அந்த நேரத்துல கூட நடுவுல மனைவியினுடைய போன் கால் வந்தால் கொஞ்சம் வேலையா இருக்க போனவை, இதுதான் நம்முடைய பேச்சாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹியாருக்கும் லியாஹிலி, உங்கள பெஸ்ட் யாரு தெரியுமா, உங்கள ஆக சிறந்தவர்கள் யாரு தெரியுமா, உங்க ஃபேமிலிக்கு, உங்க குடும்பத்தாருக்கு நீங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டும். அப்படியாக அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஃபேமிலிக்கு, தன் குடும்பத்துக்கு ஆக சிறந்தவராக, சிறந்த குடும்ப தலைவராக, நல்ல கணவனா, நல்ல தந்தையா, நல்ல சகோதரனா வாழ்ந்தாங்களா இல்லையா? அப்ப என்னுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன தோழர்களே, பெரியோர்களே? ஒரு நாளைக்கு என் குடும்பத்திற்காக, என் மனைவி மக்களுக்காக, என் பெற்றோர்களுக்காக நான் ஒதுக்கக்கூடிய நேரங்கள் என்ன என்று கண்மூடி யோசித்து பாருங்கள். ஆக குறைவுதான். இந்த உலகத்துக்காக என்னுடைய நண்பர்கள் இயங்கலாம், என்னுடைய மற்ற உறவுகள் இயங்கலாம். ஆனால் என்னுடைய தாயோ, தந்தையோ, மனைவியோ, மக்களை போன்று யாரும் எனக்காக அதாவது ஆறுதலாக இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட குடும்பத்திலே அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த அந்த குடும்பத்தை செதுக்கி இருந்தார்கள் தோழர்களே, பெரியோர்களே. நமக்கெல்லாம் ஒரு மனைவி இல்லையா? ஒரு சிலர்களுக்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் அதிகமாக. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மொத்தம் எத்தனை மனைவிங்க? 11 மனைவி. ஒரு மனைவி வச்சுக்கிட்டே நாங்க திண்டாடுகிறோம், டென்ஷனாவே இருக்கிறோம், அப்படியே மண்டையெல்லாம் குழம்புது. இப்படி எல்லாம் பல பேர் சொல்வதை நாம் கேட்டு இருக்கிறோம். பல பேர் அதை பிராக்டிக்கலாவும் பேசுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு 11 மனைவி. நீங்க வேறங்க, 2வது கல்யாணம் பேசினாலே இங்க அடியும் இடியும் உழுவுது, இல்ல அடுத்து வேற ஏன்னு நீங்க கேட்பீங்க. ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் 11 மனைவிமார்கள் இருந்தார்கள். 11 மனைவிமார்களுக்கும் எப்படியான அங்கீகாரத்தை கொடுத்தார்கள், 11 மனைவிமார்களுக்கும் எப்படிப்பட்ட நல்ல கணவனாக இருந்தார்கள். அவர்களுக்கான எல்லா உடல் தேவையாக இருக்கட்டும், உலக தேவையாக இருக்கட்டும், அனைத்தையும் அவங்க சரியாக பங்களித்து வந்தார்களா இல்லையா? அதனால தான் பெருமானாரால் சொல்ல முடிந்தது, நான் உங்களில் சிறந்தவன், என் குடும்பத்துக்கு ஆக நான் நல்லவனாக இருக்கிறேன். அப்படி நானோ நீங்களை சொல்லிக் கொள்ள இங்கே தயாரா? யாரையும் சொல்லுங்கன்னு கேட்க மாட்டேன். நான் என் குடும்பத்துக்கு த பெஸ்ட். அவருடைய மனைவிமார்கள்ட்ட ஒரு லெட்டர் கொடுத்து உங்க கணவரை பற்றி ஒரு இதை எழுதுங்கன்னா அந்த லெட்டரை வாங்கி ஒரு சில நேரம் படிக்கவே முடியாது இல்லையா? அப்படிதான் பலர்களுடைய அல்லாஹ் பாதுகாத்த மக்களை தவிர பலர்களுடைய வாழ்க்கை. எனக்காக என் கணவர் டைம் ஒதுக்க மாட்டேங்கிறார், எனக்காக ஒரு ஆறுதலா பேச மாட்டேங்கிறார், எனக்காக என்ன அன்பா நடத்த மாட்டேங்கிறார், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய பெண்களும் உண்டு. அதே மாதிரி ஆண்களும் சொல்லுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி அப்படி அல்ல. குடும்பம் என்பது எப்படியான அமைப்பு என்பதை புரிந்து நடந்தார்கள் தோழர்களே, தாய்மார்களே. அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லுவான், நீங்கள் கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டிய வசனம் 16வது அத்தியாயம் 72வது வசனம் சூரா நஹ்லிலே நீங்கள் படித்து பாருங்கள். இந்த குடும்பம், மனைவி, மக்களுடைய அந்த சிறப்பை பற்றி எவ்வளவு அழகாக அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்கள் மனைவி நாம் உங்களுக்காக தந்திருக்கிறோம். வ ஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வ ஹஃபதா, உங்கள் மனைவியிடம் இருந்து உங்களுக்கு பிள்ளைகளையும் பேரக்குழந்தையும் தந்திருக்கிறோம். வ ரஸகக்கும் மினத் தய்யிபாத், உங்களுக்கு அழகிய ரிஸ்குகளை, பரக்கத்துகளை அள்ளி தந்திருக்கிறோம். அஃபபில் பாத்திலி யுமினூன் வ பிநிஅமத்தில்லாஹி யக்ஃபுரூன். கொஞ்சம் நேரம் கிடைத்தால் இந்த ஆயத்தை படித்து பாருங்க. என்ன நம்பர் சொன்னேன்? 16ல 72. என்ன அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கிறான் தெரியுமா? உங்களிலிருந்தே உங்கள் மனைவி நாம் தந்திருக்கிறோம், உங்கள் மனைவியிடம் இருந்து உங்களுக்கு பிள்ளைகளை, பேரக்குழந்தையை தந்திருக்கிறோம். மேலும் அல்லாஹ்வுடைய இந்த நிஅமத்தையா நீங்க மறுக்கிறீங்க? அல்லாஹ் இந்த குடும்பத்தை என்ன வார்த்தை கொண்டு அலங்கரிக்கிறான்? நிஅமத், அவனுடைய அருள், அவனுடைய மிகப்பெரிய கருணை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த நிஅமத்தை நீங்க மறுக்காதீங்க, அல்லாஹ்வை இந்த குடும்பத்தால் இணைந்து அல்லாஹ்வுடைய நேசத்தோட நடத்துங்க என்று இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அப்ப மனைவி என்பவள் யார்? எனக்குள்ளே இருக்கக்கூடியவள். அந்த மனைவிடமிருந்து வந்த பிள்ளைகள், பேர குழந்தைகள் யார்? எனக்கான கண்ணியம். இன்னைக்கு எல்லாருக்கும் டென்ஷன், கவலை, மன அழுத்தம், படுத்தா தூக்கம் இல்லை. அதிகமான மக்கள் சொல்லுது, வீட்டுக்கு போனாலே தலைவலி தாங்க, போகும்போதே
மனசு ரணமா காயமாகத்தான் உள்ளே நுழைகிறான். ஒரு சில அல்லாஹ் நாடிய ஈமான் இல்லங்களை தவிர டென்ஷனை நீக்குவதற்கு எங்க போகிறோம்? நண்பர்கள்ட்ட ஒரு டீமா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். டெய்லி வந்து நைட்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தாதான்ப்பா மனசெல்லாம் குளிருது. அது நடக்கலாம், தவறு இல்லை. அப்படி பலர்கள் இருக்கிறார்கள். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப், ஒரு டூர் போனாதாங்க மனசெல்லாம் அப்படியே குழுன்னு இருக்கு. ஏங்க ஃபேமிலி ட்ரிப்பே போக மாட்டேங்கிறீங்க? ஃபேமிலியுடைய கவலையை மறக்கத்தானே டூரே வரும். அது ஃபேமிலியோடையா? அப்படி எல்லாம் கேட்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள். ஆனால் மன அமைதி என்பது, சந்தோஷம் என்பது, எல்லா வகையான ராகத் என்பது உங்கள் குடும்பத்திலே தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அதே 16வது அத்தியாயம் 80வது வசனம், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. எங்கெங்கேயோ தேடி நீங்கள் நிம்மதி அடைகிறீர்கள். வெளியிலே உங்களுக்கு நீங்க சில தொகைகளை கொடுத்தா மன அமைதி கிடைக்கும் என்றால் இங்க இருக்கிற எல்லாரும் ஓடி வருவோம் இல்லையா? யாராவது இங்க தப்பி நிப்போமா? மன அமைதி வேணும், நல்ல தூக்கம் வேணும், டென்ஷன் இல்லாத வாழ்க்கை வேணும், நெகட்டிவான யோசனை இல்லாத வாழ்க்கை வேணும் என்றெல்லாம் யோசித்து செல்வம் தானே. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை என்ன? 16வது அத்தியாயம் 80வது வசனம், வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சகனா. உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு அமைதிக்கான இடமாக, ஈமானுக்குரிய அடையாளமாக, சந்தோஷத்துக்கான பிறப்பிடமாக நாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வீட்டிலே நான் அமைதியாகத்தான் இருக்கிறேன். வீட்டுக்குள் போனால் என் மனைவியை பார்த்தா சந்தோஷம், என் பிள்ளையை பார்த்தா பேர் ஆனந்தம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய மக்கள் எத்தனை பேர் இருக்கிறோம்? அப்படிப்பட்ட சந்தோஷமான இல்லங்களாக உருவாக்குகிற நல்ல தலைவனாக, தலைவியாக எத்தனை பேர் அமர்ந்திருக்கிறீர்கள் தோழர்களே, தாய்மார்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம வாழ்ற இந்த உலக வாழ்க்கையில இந்த குடும்பங்கள், இந்த அமைப்பு எப்படியான மிக சந்தோஷத்துக்கான ஒரு களம். நல்ல கணவனோ நல்ல மனைவியோ இருக்க வேண்டும். ஆனால் அந்த குடும்பங்கிற செட்டப் மிக சிறப்பானதாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக அமைய வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படிதான் பெருமானார் இருந்தார்கள். ஆனால் அந்த குடும்பத்திலே ஆக வலி, ஆக சிரமம், ஆக கஷ்டம், ஆக எந்த விதமான நிம்மதியும் இல்லாததற்கான காரணமே அந்த குடும்ப தலைவன் தான். எல்லாவற்றிலும் ஆண்கள், நான் தான் ஹெட், எனக்கு கீழத்தான் என் மனைவி, எனக்கு கீழத்தான் என் குடும்பம் என்றெல்லாம் ஆணாதிக்கத்தோடு பேசக்கூடிய சில ஆண்கள் இருப்பார்களே. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஃபாபில் மர்இ இஸ்மன், ஒரு மனிதன் பாவி, ஒரு மனிதன் பாவத்திலேயே நிலைத்திருக்க என்பதற்கு போதுமானது. தன் பொறுப்பிலே இருக்கிற குடும்பத்தை அவன் வீணாக்குவான். தன் குடும்பத்தையோ தன் பிள்ளைகளையோ தன்னுடைய சொந்த பந்தங்களையோ ஈமானோட இறையத்துக்கள் அவன் செதுக்க மாட்டான். அப்படிப்பட்டவனாக அவன் வாழும் போது அவன் பாவி என்பதற்கு அதுவே போதுமானது. நான் நிர்வாகியாக இருக்கிறேன், நல்ல தாவா செய்கிறேன், நல்ல ஆலிமாக இருக்கிறேன், மார்க்கத்தை உலகம் எல்லாம் பரப்புகிறேன், போதாது தோழர்களே. ஈமானுக்கு பிறகு உங்கள் குடும்பம் தான் உங்களுக்கு முக்கியம். அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு உங்களுடைய தாய், தந்தை, மனைவி, மக்கள், ரத்த உறவுகள், அதுதான் ஆக அடிப்படை. அதற்கு நேரம் ஒதுக்காமல் என்ன உலகத்துக்கு நேரம் ஒதுக்கினாலும், அந்த குடும்பத்திற்காக உங்களுடைய அர்ப்பணிப்புகளை கொட்டாமல் என்னதான் வெளியே நீங்கள் சுற்றினாலும் தோழர்களே, தாய்மார்களே, அந்த குடும்பத்தை சீரழிக்கிறீர்கள். இந்த ஹதீஸ் ஒவ்வொரு நேரத்திலையும் உங்களுடைய உள்ளத்திலே எப்போதும் ஒலித்துக் கொண்டே இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு தன் பாவத்திலே இருப்பதற்கான அடையாளம் தன் குடும்பத்தை அவன் சீரழிப்பான். அல்லாஹ்வையும் ரசூலையும் இந்த குடும்பத்திலே கொண்டு வரமாட்டான். பிள்ளைகளுக்கு ஈமான், ஹிதாயத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டான். ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் நிலையில பார்க்கிறோமா இல்லையா? அப்படியான ஒரு மனிதனாக நான் இருந்து விடக் கூடாது என்கிற அந்த கவலையும் கண்ணீரும் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. ஏன் தெரியுமா? இந்த குடும்பம் என்பது இந்த துனியாவோட முடியக்கூடியதா? சொல்லுங்க, இந்த துனியாவோட முடியக்கூடியதா? இங்க ஷேக்மார்கள், மௌலவிமார்களா இருக்கிறாங்க. நான் ஆடியன்ஸ்ட பேசுறேன், ஷேக்மார்கள் தப்பா எடுத்துக்குவாங்க. சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்ட சொல்லுங்க. ஏன்னா ஈமானி அமர்வு தர்பியான்னாங்க. அப்புறம் பயான் முடிச்சோன்னு நீங்க கேள்வியே கேட்கல அப்படின்டுவாங்க. சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்டேன்? இந்த குடும்ப உறவு உலகத்தோட முடியுமா இல்ல தொடருமா? எதுவரை தொடரும்? சொர்க்கம் வரை. வெரி குட். குர்ஆனில் இந்த ஆயத்தை படித்து பாருங்கள். 13வது அத்தியாயத்துடைய 23வது வசனம். மரணத்தோடு முடியக்கூடிய நிலை அல்ல இந்த குடும்பம் என்பது. ஜன்னாத்து ஆதினின் யதுகுலூனஹா வமன் ஸலஹ மின் ஆபாஇன் வ அஸ்வாஜின் வ துர்ரியாத்தின் வல் மலாயிகா யதுகுலூன அலைஹிம் மின் குல்லி பாப். அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், அந்த அதன் என்கிற சொர்க்கத்திலே அந்த மனிதர்கள் நுழைவார்கள். யார்? அவருடைய பெற்றோர்கள், அவருடைய மனைவிமார்கள், பிச்சலங்கள், சந்ததிகளோடு நுழைவார்கள். மலக்குமார்களோ அந்த வாசல் நுழைந்து நமக்காக பணிவிடை செய்து சலாம் என்ற வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள்.
நாம் என்ன கனவு காண்கிறோம் தோழர்களே? அல்லாஹ்வே என் தாயோட, என் தந்தையோட, என் மனைவி மக்களோட கரம் பிடித்த நிலையில் அந்த சொர்க்கத்தில் எங்களுடைய கால் கணம் பதிய வேண்டும். அப்படிப்பட்ட சோனம் வரை என்னை அழைத்து செல்லக்கூடிய குடும்பத்தை உருவாக்கிய ஒரு ஆண்மகனா நீங்க. அப்படிப்பட்ட ஈமானிய குடும்பத்தை உருவாக்கிய ஈமானிய இறை அச்சமுள்ள பெண்ணா நீங்க என்பதை ஆண்களும் பெண்களும் இங்க யோசிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்படியான சொர்க்கம் வரை என் குடும்பம் அல்லாஹ்வே உனக்காக நாங்கள் செல்ல வேண்டுமே. ஆனால் இந்த குடும்பம் தான், இந்த உலகம் தான் அதற்கான களம். இந்த உலகத்திலே அந்த குடும்பத்தை நான் சரியாக நடத்த வேண்டும். நல்ல கணவனா, நல்ல மனைவியா, நல்ல இளைஞனா, அல்லாஹ்வுடைய நேசம் பொருந்தியவனாக நான் வாழ இந்த குடும்பத்தை சீரமைக்க என்னுடைய முயற்சி இருக்கணுமா இல்லையா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே. அப்படியான இந்த குடும்பம் தான் நம்முடைய உலகம் அல்ல, மரணம் அல்ல, மறுமை அல்ல, எப்போதும் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம். சக்கராத்துடைய நேரம், ஒவ்வொரு மனிதனுமே நப்சி என்று அலறக்கூடிய அந்த நேரம், அந்த சக்கராத்துடைய நேரம், உயிர் பிரியக்கூடிய நேரம். யாப்பா இன்னும் கொஞ்சம் அவகாசம் கிடைக்காதா? இனி என்னுடைய தாயோ தந்தையோ பார்க்க முடியாது, அன்பு மனைவியை பார்க்க முடியாது, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை இனி தூக்கி கொஞ்ச முடியாது என்றெல்லாம் அப்படியே உலகம் இருண்டு போகக்கூடிய நேரம். குடும்பத்தை பிரிகிறோமே என்கிற ஏக்கம் தான் மிகப்பெரிய கவலையாக அங்கே இருக்கும் அன்பானவர்களே. ஏன் கபரில ஒருவன் வெற்றி அடைந்து விட்டான் இல்லையா? கபரிலே வெற்றி அடைந்த ஒருவன் பதிலெல்லாம் சொல்லிய நேரம் அவன் மீண்டும் என்ன கேட்கிறான்? அல்லாஹ்வே ரஹ்மானே, இறைவா, மீண்டும் ஒரு முறை நான் இந்த பூமிக்கு வருகிறேன். பல காரணங்களை சொல்லி கேட்பான். அதுல ஒரு காரணம் என்ன? என் குடும்பத்தை பார்த்து விட்டு வருகிறேன். இறைவா, உனக்காக, உன் அருளுக்காக, உன்னுடைய நேசத்துக்காக, உன் பாசத்துக்காக வாழ்ந்ததால் இருக்கா என்னை நீ நல்ல முறையில இங்க வைத்திருக்க என்று சொல்லிட்டு வந்துடுறேன் யா அல்லாஹ் என்று அவன் கேட்பான். அல்லாஹ் அனுமதி தரமாட்டான். அப்துல்லாஹ் பின் ஹராம் என்கிற சஹாபி உஹதிலே கொல்லப்பட்டார். அவர் கூட நேரடியாக அல்லாஹ்விடத்தை உரையாடும் போது மீண்டும் ஒரு முறை நான் இந்த பூமிக்கு வருகிறேன் என்று அவர் கேட்கிறார். யோசித்து பாருங்கள், இந்த குடும்பம் என்பது சுப்ஹானல்லாஹ் சாதாரணமான நிலை அல்ல. அல்லாஹ் தந்த மிகப்பெரிய சொத்து அன்பானவர்களே. என்னுடைய தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மிகப்பெரிய கண்ணியம் என்பதை முதலாவது கட்டமாக இந்த குடும்ப அமைப்பை நாம் புரிந்து கொண்டால், அந்த குடும்பத்தினுடைய இருவேறு தூணாக இருப்பவர்கள் தான் கணவனும் மனைவியும். இப்போது தலைப்பிற்குள் வாருங்கள். அன்பு கணவனும் 6 உயிர் மனைவியும். அது என்னங்க அன்பு கணவன் 6 உயிர் மனைவி? ஏன்னா கணவன்கிட்ட இன்னைக்கு அன்பு இல்ல, மனைவிமார்கிட்ட நேசம் காட்டக்கூடிய பண்புகள் இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப குறைந்து வருகிறது. எவ்வளவோ பேர் இன்னைக்கு கவுன்சிலிங், ஒரு டாக்டர் சொல்றாங்க, சைக்காலஜி டாக்டர், அன்றாடம் என நான் பார்க்கக்கூடிய மக்கள்ல இஸ்லாமியர்கள் தான் அதிகமா வராங்க. இளம் தம்பதிகள், கல்யாணம் ஆன ஒரு வாரத்துல ஒரு தம்பதி வருகிறான். பெண் சொல்லுகிறாள், சினிமாவுக்கு என் கணவன் அழைத்து போகாததுனால் எனக்கு தலாக்கு டைவர்ஸ் வேண்டும், நான் குலா கொடுக்கிறேன். எப்படியான எந்த சமுதாயத்தில் நாம் இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? கணவன் என்றால் சாதாரணமானவனா? கணவன் எப்படியான ஈமானுக்குரியவன், எப்படியான அருளுக்குரியவன்? அதே மாதிரி மனைவி என்பது எப்படி அல்லாஹ் தந்த மிகப்பெரிய கண்ணியம் என்பதை இந்த 2 உறவுகளும் புரியாததனால் குடும்பமே சீரழிந்து கிடக்கிறது. பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வழி தவறி செல்கிறார்கள். அந்த குடும்பமே நிம்மதி இல்லாத குடும்பமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிற நானாகட்டும், நீங்களாகட்டும், உண்மையிலேயே சந்தோஷமாகத்தான் நம்ம இருக்கிறோமா என்று யோசித்து பார்த்தால் பலர்கள் சொல்லுவார்கள், இல்லங்க இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் வேணும். யாரெல்லாம் சந்தோஷமா கை தூக்குங்க, எல்லாரும் தூக்குவீங்க போல, அந்த அளவுக்கு எல்லாமே சிரிப்பு இருக்கு. வீட்டுல போனா திட்டுவாங்களே, அடிப்பாங்களேங்கிற பயமும் கூட இருக்கு. ஆனா பலர்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத குடும்ப சூழலைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கான முதல் நிலையே அன்பு கணவனாக நீங்கள் மாற வேண்டும். முதல்ல ஆண்களை, உங்களுக்கான உரைதான். உங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய சொத்தே உங்களுடைய ஃபேமிலி என்று சொல்கிறோம். அந்த குடும்பத்திலே மிகப்பெரிய கண்ணியமாக இருக்கக்கூடியவள் உங்களுடைய அன்பு மனைவி. உங்களுடைய மனைவியுடைய மதிப்பை முதல் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இங்க இருக்கக்கூடிய திருமணமான ஆண்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்களுடைய மனைவி என்பவள் யார்? அவளுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எப்போது கோபமாக இருப்பாள், அவளுக்கான அன்புக்கான அடையாளங்கள் என்ன, எப்படி பேசினால் சந்தோஷப்படுவாள் என்றெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஆண்களா நீங்கள்? அந்த மனைவி, அந்த பெண், முதல் அந்த பெண் என்பவள் யார் என்பதை கொஞ்சம் படியுங்கள் தோழர்களே. அல்லாஹ் பிறப்பிலேயே அந்த பெண்ணை கண்ணியப்படுத்துகிறான். 16வது அத்தியாயத்துடைய 58வது வசனம், அல்லாஹ் சொல்லுவான், பெண் குழந்தைகளை கொண்டு சுப செய்தி அளிக்கப்பட்டால், பெண் குழந்தைகள் உயிரோடு கொன்ற அந்த காலத்திலே தோழர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கினான். என்ன? பெண் குழந்தை என்பது பஷாரத். இந்த உலகத்தில் நாம் அதிகமாக இயங்குகிறோம் அந்த சொர்க்கத்தை அடைய. அப்படியான 2 அல்லது 3 பெண் பிள்ளைகள் நமக்கு இருந்தால் சந்தோஷப்படுங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அந்த தாய்க்கு தந்தைக்கும் சொர்க்கம் எங்கேயாவது ஆண் பிள்ளை சொல்லப்பட்டு இருக்கிறதா? முதலில் பெண் என்பவள் பிறப்பிலேது எப்படியான உயர்வுக்கான அந்த அடையாளம் என்பதை ஆண்கள் நீங்கள் அந்த நிலையை புரிய வேண்டும்.
எந்த பெண்களை கொண்டு உங்களுக்கு சோதிக்கப்பட்டால் அதிலே பொறுமையாக இருக்கிறீர்களோ, பெண் பிள்ளைகளால் ஏதேனும் சோதனைகளோ கஷ்டங்களோ வழிகளோ வந்தால் அவர்கள் நரகத்தின் தடுப்பாக, நரகத்தின் திரையாக இருப்பார்கள். சொர்க்கம் போகணும், நரகத்தில் அல்ல என காப்பாற்றணும் என்றால் உங்களுடைய பெண்கள் தான் அதற்கான களம். யாருக்கு 2 சகோதரிகள் இருந்து கண்ணியமாக அந்த சகோதரி அக்காவோ தங்கச்சியோ கண்ணியமா நடத்துவாங்களோ, அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அறுப்படை சொல்லுவாங்க, அந்த நபர் என்னோடு சொர்க்கத்தில் இருப்பார். சாதாரணமான அறிவிப்புகளா, சாதாரணமான வார்த்தைகளா தோழர்களே? எப்படி எல்லாம் அல்லாஹ் பெண்களை மேன்மையாக்கி இருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அப்படியான பெண் ஒரு தாயாக, ஒரு மனைவியாக, மகளாக அவருடைய பரிணாமத்தை அடையும் போது குறிப்பாக மனைவியாக வரக்கூடிய பெண் யார்? இன்னைக்கு ஆண்கள் இருக்கிறோம், மாமியார் வீட்டுக்கு போகணும்னா ஆக மன கஷ்டம். சில ஆண்களுக்கு கல்யாணமான அந்த சில நேரம் மறு வீடு எல்லாம் இல்ல, ஆனா என்ன பண்ணுவாங்க, பெண் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க. அந்த நேரத்தில் அந்த ஒரு ராத்திரி அல்லது ஒரு சில நாட்களை கடக்கிறதுக்குள்ள அம்மாடி என்ன கஷ்டம். சும்மா குடும்பத்தினுடைய ஒரு ஃபார்மாலிட்டியா இருக்கும், பெண் வீட்டுல போய் 2 நாள் இருங்கன்னு, அதெல்லாம் கடமை இல்லை, அது வேற. ஆனா அந்த 2 நாள் கடத்துறது, நாங்க தங்கவே மாட்டாங்க, ஒரு நாள் தங்குறது சரித்திரமே இல்லைங்க. இப்படி எல்லாம் சொல்ற ஆண்களை பார்க்கிறோம். ஆனால் அன்பு 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 கணவர்களே, அல்லாஹ்வுடைய நேசர்களே, உங்கள் மனைவி எப்படிப்பட்ட தியாகத்தை செய்து உங்களிடம் வந்திருக்கிறாள். தாய், தந்தை, தன்னுடைய உறவுகள், உடன்பிறப்புகள் எல்லாவற்றையும் திறந்து விட்டு என் கணவன் தான் எனக்கு வாழ்க்கை என்று வந்திருக்கிற அந்த பெண்ணுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மரியாதையை கொடுக்க வேண்டும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெண்களை குளிர்விக்க, பெண்கள் நிறைய கூட்டம் வந்திருக்கு, அவங்க சந்தோஷமா பத்தி பேச அல்ல, நான் இதையெல்லாம் சொல்லவில்லை. இன்னைக்கு சில ஆண்கள், அல்லாஹ் பாதுகாத்த ஆண்களை தவிர எப்படி நடத்துகிறார்கள் தெரியுமா? பெண் என்பவள் ஒரு மிஷின், என்னுடைய அடிமை, உட்கார்னா உட்கார், நில்லுனா நில்லு. சுபஹானல்லாஹ். ஆனால் அந்த பெண்களோ தன்னுடைய உறவு, தன்னுடைய சொந்தம், தன்னுடைய நல்ல குணாதிசயங்கள், தன்னுடைய நல்ல பண்புகளை எல்லாம் கூட கணவனுக்கு அது பிடிக்கல. கணவனுக்கு என் தோழியோட பேசுவது பிடிக்கல, அல்லது இந்த மாதிரியான விஷயம் யாருக்கு அனுமதிச்சிருக்கானோ அது கணவனுக்கு பிடிக்கல, எல்லாம் எனக்காக மாற்றிக்கொண்டு முழுமையாக தன்னையே அர்ப்பணித்து வரக்கூடிய அந்த பெண்ணின் மதிப்பை ஒரு ஆண் விளங்க வேண்டுமா இல்லையா தோழர்களே? அந்த பெண்ணினுடைய அந்த குணத்தை புரிய வேண்டுமா இல்லையா தோழர்களே, பெரியோர்களே? அப்படிப்பட்ட ஒரு உயிர்தான் நம்முடைய அன்பு மனைவி. அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய மரியாதை நாம் முதலில் செலுத்துகிறோமா என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் தோழர்களே, பெரியோர்களே. அதனாலே தான் அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? குணங்களால் அழகானவர். இன்னும் உங்களில் மேன்மையானவர் யாரு தெரியுமா? உங்களுடைய மனைவி மார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். இப்போது நான் இங்க அமர்ந்திருக்கிறேன், நான் நல்லவனா கெட்டவனான்னு என்ன சொல்வீங்க? நாங்க யோசிக்கிறத பார்த்தா கெட்டவன் போல இருக்கு. நல்லவன் தானே சொல்வீங்க இன்ஷா அல்ஹம்துலில்லாஹ். ஒரு பழக்கத்துல அடிக்கடி வராரு, பயான் பண்றாரு, ஓகே நல்லவரா தான் இருப்பார், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அப்படி ஆக்கட்டும். ஆனா உண்மையிலே நான் நல்லவனா கெட்டவனா யார் சொல்லணும்? என் வைஃப் தான் சொல்லணும். யாராவது வைஃப் வந்திருந்தா அவங்கள்ட்ட லெட்டர் கொடுத்து ஒரு சீட் அனுப்புங்கன்னா எத்தனை பேர் மாட்டோம்னு தெரியாது. பேர் எழுதாம சொல்லுங்கன்னா இன்னும் எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க, அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா உண்மையிலே உங்க மனைவிட்ட கேளுங்க, நான் உனக்கு பிடித்தமான ஒரு கணவனா, உன்னுடைய அன்புக்கு பாத்திரமான ஒரு கணவனா, உனக்கு என்னைக்குமே நான் ஹர்ட் பண்ணாத, உன் மனசு நொந்துக்கலாத ஒரு கணவனா நான் இந்த என்னைக்காவது இங்க இருக்கக்கூடிய திருமணமான ஆண்களே நீங்கள் கேட்டிருப்பீர்களா? ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் விஷயத்துல எவ்வளவு கண்ணியமா, நம்மள சந்தோஷத்தை இழந்து இருக்கிறோம், உண்மையிலே இழந்து இருக்கிறோம். எங்கெங்கயோ நிம்மதியை தேடி அலைகிறோம். வீட்டுல போனா போனு, வெளியே வந்தா போனு. எந்த நிலையிலையும் ஒரு மனைவிக்காக உட்கார்ந்து மனைவியுடைய கரத்தை பிடித்து அல்லது மனைவியோட தோல் சாய்ந்து மனைவியுடைய அல்லது மடியிலே படுத்துக் கொண்டு அந்த நம்முடைய அன்பு கதைகளை எல்லாம் பேசக்கூடிய குணங்கள் இன்னைக்கு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திருமண உறவு, குடும்ப உறவுங்க அது வேற. அதையெல்லாம் தாண்டி வீட்டுல போனாலே மனைவியோட உட்கார்ந்து பேசுறது, அன்பே, தங்கமே, செல்லமே, கொஞ்சிறது, இதெல்லாம் எங்கே போச்சு? கல்யாணம் ஆன புதுசுல மனைவியினுடைய பேர் என்ன சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க? ஹனி, டால், ஸ்வீட்டி, பியூட்டி, இதெல்லாம் இருக்கும். அது அவங்கவுங்க வச்சுக்குவாங்க. கல்யாணம் ஆன பிறகு கொஞ்ச நாள் கடந்து போச்சுன்னா டேஞ்சர், டார்ச்சர், இப்படி எல்லாம் சில பேர் பாக்குறோம். ஒருத்தர் வந்து நமச்சல், அதாவது ஒரு எரிச்சலுக்கு அவரு மாத்தி சேவ் பண்ணி யாருங்க, என் வைஃப் தான் அப்படிங்கிற உண்மையில பாக்குறேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மனைவி எப்படியே நம்முடைய அன்புக்காக இயங்குறாள். வெளியே போறாரு, வியாபாரிகிட்ட பேசுறாரு, 1 மணி நேரம் வியாபாரின்னா போன்ல பேசுறோமா இல்லையா? நடுவுல மனைவி போன் வரட்டுமே, சொல்லி தொலை சீக்கிரம். இப்படிதான் நம்ம நிலைமை. யோசித்து பாருங்கள் தோழர்களே. அந்த மனைவி வீட்டில் நமக்காக காத்திருக்கிறாள். அன்பு கணவன் வருவான், அரவணைப்போடு வருவான், ஆறுதலோடு வருவான், அன்பு காட்ட வருவான் என்று அந்த மனைவி ஏங்கி நிற்கிறாளா இல்லையா? அப்படிப்பட்ட மனைவிக்கு நாம் என்ன கண்ணியத்தை கொடுத்து விட்டோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களிலேயே ஆக சிறந்தவர்கள் யார்? உங்க மனைவி கிட்ட சிறந்த பெயரை எடுக்க வேண்டும். இந்த இரவிலே கல்யாணமான ஆண்கள் போய் கேளுங்கள், நான் உனக்கு பெஸ்டா இருக்கிறேனா, உன் மனசுக்கு நிறைவா இருக்கிறேனா என்று கேட்டால் பல ஆண்கள் மாட்டுவோம் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவிமார்கள் எல்லாரும் ஒரே மாதிரிதான் நேசிச்சாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கூட. ஹதீஜா அம்மையாருக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதிக நேசிப்புக்கு உண்டானவர். இன்னைக்கு சில ஆண்களுக்கு கொஞ்சம் வயசு அதிகமா இருக்கும். முந்தைய காலங்கள் எல்லாம் என்னங்க, ஒரு 10 வயசு டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும். அவ மனைவியினுடைய அந்த உணர்வு அது ஃபீல்லாம் என்னது, அவங்க வயசு சின்ன வயசுங்க, நான் 10 வயசு கூட, எப்படி அவங்களோட நம்ம போட்டி போட முடியும், அவங்க உணர்வை எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆனா அண்ணலம் பெருமானார் மௌத் ஆகும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வயசு என்ன வயசுங்க? சொல்லுங்க, கரெக்ட் தான், 18. ரசூலுல்லாஹி மௌத் ஆகும் போது சொல்றேன், அவ 18 வயசு எங்கே, 63 வயசு எங்கே தோழர்களே? ஆனா அண்ணலம் பெருமானாரும் ஆயிஷா ரலியல்லாஹு இருந்த தொடர்பு எப்படி இருந்தது, எப்படியான அன்பு பாராட்டினார்கள், எப்படி எல்லாம் தன்னுடைய மனைவிட்ட உட்கார்ந்து சும்மா பேசுறாங்க. உட்கார்ந்து தேவையில்லாம பேஸ்புக் வீடியோ, ரீல்ஸ் வீடியோ நல்லதுதான் பாக்குறோம். ஆனா அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு டெய்லி 1/2 மணி நேரம் என் மனைவியை கை பிடித்து நான் பேசுவேன், என் மனைவி கிட்ட அன்பு பாராட்டுவேன், நீ நடந்த கதையெல்லாம் சொல் என்று அப்படி பேசிவிட்டு மனைவிட்ட நீங்க அன்பு பாராட்டி விட்டு அந்த இரவை நீங்கள் உறங்கி பாருங்கள் தோழர்களே, அந்த இரவு உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மனைவிமார்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லி அவங்க மனசு குளிர்விச்சுக்கிட்டே இருப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பாராட்டணும், பெண்களை பொறுத்த வரைக்கும் அரவணைப்பா பேசணும், அப்படிதான் இருந்தார்கள். ஒரு நேரம் பாருங்க, மர்வான் அதாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஐயுன் நாஸி அஹப்பு இலைக்க யா ரசூலல்லாஹ். ஆயிஷா அம்மையார் கேட்டார்களாம், அதாவது மக்களிலேயே உங்களுக்கு சிறந்தவர்கள் யார்? இன்னைக்கு வீட்டுக்காரமா கேட்பாங்க, என்னங்க நம்ம வீட்டுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? அம்மாவை தான் பிடிக்கும். இருந்தாலும் என்ன சொல்லணும், மனைவின்னு சொல்லி வைக்கணும். நீதாமா என் உசுரு, நீதாமா என் தங்கம், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை, இப்படி எல்லாம் ஏதாவது அடிச்சு விடணும். மனசுல அது இருக்கும். ஆனா சில பேருக்கு அப்படி ஃப்ளோவா அப்படியே பேச வராது. ஆனால் என்ன சொல்லணும், நீதான். ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஐயுன்னா ஃபி அஹப்ப இலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அகிலத்தின் அருள்குடையே, உங்களுக்கு மனிதர்களே மிக பிரியமானவர் யார்? பெருமானார் என்ன சொன்னாங்க, என்ன ஆன்சர் பண்ணாங்க? ஆயிஷா நீதான். ஓகே, பெண்கள் ஆயிஷா, ஆண்களில் மினர் ரிஜால் யா ரசூலல்லாஹ், ஆண்களில் யார்? என்ன சொன்னாங்க? அபூஹா. என்ன கேக்குறாங்க, அதாவது அபூபக்கர் சொல்லல, உன்னுடைய தந்தை, அதுலயும் வாப்பாவை சேர்த்துக்கிறாங்க. மனைவியை பாராட்டணும்னா கொஞ்சம் என்னது சைக்காலஜிக்கலா பார்த்தா மனைவியினுடைய வாப்பா அம்மாவையும் சேர்த்துக்கணும். உங்க வாப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார், எவ்வளவு கண்ணியமா நடக்கிறார் தெரியுமா, உங்க வீட்டுக்கு போனாலே எனக்கு மரியாதை தான். ஆனா நீங்க சில ஆண்கள் என்ன, கல்யாணம் ஆன டே 1ல இருந்து 25 வருஷம் ஆயிருக்கும், இன்னொரு வெறப்பாவே இருப்பார். என்ன எனக்கு சேர் போடல, என்ன வாங்கன்னு கேட்கல, ட்ரெயின் ஏறிட்ட இன்னும் ஒரு போன் கூட பண்ணல, என்ன அதே பழைய சாப்பாடை வைக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு ஈகோ பார்த்து நம்முடைய சந்தோஷங்களை கெடுத்துக் கொள்கிறோம் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிக்கு எப்படியான உரிமைகளை, எப்படியான கண்ணியத்தை தந்தாங்க என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அது மட்டுமல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனைவிக்கு செய்யக்கூடிய உரிமைகளில் நிறைய நமக்கு சொல்லி தந்தார்கள். அதுல மிக முக்கியமானது என்ன, அந்த மனைவி என்பவள் அவள்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சத்தை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். 30வது அத்தியாயம் 21வது வசனம். தயவு செய்து இந்த வசனத்தை வீட்டிலே போய் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் தோழர்களை, தாய்மார். என்றால் இந்த ஆயத்துக்கு நம்ம குடும்பத்தினுடைய உறவை ஆக இணைக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. அல்லாஹ் என்ன சொல்றான், வமின் ஆயாத்திஹி அப்படின்னா என்னங்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை குர்ஆன்ல இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான். பயானா தர்பியாவா? தர்பியா தானே. சரி, அப்ப கேள்வி கேட்கலாம், சொல்லுங்க. போன தடவை பயானாவே பண்ணிட்டீங்கன்னா தான் சொல்லுங்க, எல்லாம் சொல்றான் இல்லையா? அதெல்லாம் அட்டாட்சி பிரம்மாண்டமா அல்லாஹ் பேசுறான். அந்த அட்டாட்சிங்கிற வார்த்தையை அல்லாஹ் உங்கள் மனைவி, உங்க குடும்ப உறவுக்கும் அல்லாஹ் சேர்க்கிறான். ஹலகலகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜா. ஆண்களே, உங்களுக்குள் இருந்தே உங்கள் மனைவி நாம் தந்திருக்கிறோம். லிதஸ்குனு இலைஹா. அந்த மனைவியின் மூலமாக உங்களுக்கு அமைதி கிடைக்க வேண்டும். ஆண் மூலமாக பெண் அமைதி, பெண் மூலமாக ஆணுக்கு அமைதி. இந்த அமைதிக்காகத்தான் ஏங்குறோம். ₹1,00,000 பணம் வேணுமா, மன அமைதி வேணுமா என்றால் எல்லாரும் மன அமைதி, சந்தோஷம், நிம்மதியான உறக்கம் இப்படிதான் தேடுகிறோம் அன்பானவர்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுடைய மனைவி உங்களுக்கானவள், உங்களுக்குள் இருந்து நாம் தந்திருக்கிறோம், அதிலே நீங்க அமைதி பெற வேண்டும். வஜஅல பைனகும் மவத்தன் வர்ரஹ்மா. உங்களுக்குள்ளே அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், மவத்தா வர்ரஹ்மா,
இந்த ரெண்டுக்கும் அர்த்தம் தெரியுமா இருக்காது? உங்கள் கணவன் மனைவிக்குள்ளே மவத்தா வர்ரஹ்மா, கருணையும் அன்பும். சரியா? அந்த அன்புனா என்ன? கல்யாணம் ஆன புதுசுல அல்லது இளமை இருக்கும் போது மனைவியோடு வீடு கூடுகிறோம், அந்த சந்தோஷம், அந்த போக்குவரத்து எல்லாம் இருக்கும். ஆனா வயோதிகமாகி விட்டால் அந்த நிலையை ஆரம்பத்தில் இருந்த அந்த அந்த குடும்ப உறவிலே இருக்கும் போது இருந்த அந்த நேசம், பிணைப்பு, அந்த உறவே இல்லாமல் மாறி விடுவார்கள். வயோதிகத்தை தொட்டு விடுவார்கள். அந்த நேரத்திலே அவங்களுக்குள்ள இருக்கிற பிணைப்பு என்ன? கணவன் படுக்கையில இருப்பார் அல்லது மனைவி முடியாமல் நடக்க முடியாமல் இருப்பார். அந்த நேரத்திலே மனைவிக்கு ஆண் துணையாக, ஆணுக்கு மனைவி துணையாக இருக்கிற நேசத்தை தான் வர்ரஹ்மா. மனைவியின் மூலமாக எனக்கு உலக தேட்டம், அதாவது உடல் தேட்டம் இல்லை, எனக்கு ஏன் இந்த மனைவி என்று சொல்லி விடுகிறோமா? அப்படி பெண் சொல்லி விடுகிறாளா? மரணிக்கிறவரை சுபஹானல்லாஹ், இந்த துனியாவிலே ஒரு மனிதனுக்கு உயிர் இழப்பிலேயே ஆக மிகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ். ஒரு சகோதரர் ஒரு பயான் செஞ்சுட்டு இருக்கும் போது முடிச்சுட்டு வந்து கையை பிடிச்சு ஓன்னு அழுதார். மேல அந்த காட்சி இன்றைக்கும் கண் முன்னா ஞாபகம் இருக்கிறது. கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுகிறார். என்னங்க, என்ன சொல்லுங்க ஜி? போன வாரம் தான் என் மனைவி மௌத்தாகினாள். பிள்ளைகள் உறவுகள் இருக்கிறார்கள், வெளிநாட்டுக்கு வாங்க அங்க வாங்கன்றாங்க. எங்க திரும்பினாலும் என் மனைவியினுடைய முகம் தான் தெரிகிறது. என் மனைவி இல்லாத வாழ்க்கையை தாங்க முடியவில்லை. என் மனைவியுடைய பெயர் இன்னது, அந்த மனைவிக்காக கொஞ்சம் துவா செய்யுங்க ஹஸ்ரத் என்று சொல்லிவிட்டு அவர் நகர்ந்தான். மனைவி இல்லாம ஒரு ஆனால் அந்த கடைசி காலத்தை, குறிப்பா வயோதிகத்திலே இருக்கும் போது பிள்ளைகள் இருப்பாங்க, பேரம்பேட்டிகள் இருப்பார்கள். எனக்காக எல்லா நேரத்திலும் என்னுடைய அன்புக்காக வாழ்ந்த என் மனைவி இல்லை என்கிற அந்த வேதனை, வருத்தத்தை எதை கொண்டுமே ஈடுகட்ட முடியாது. அப்படிப்பட்ட அந்த இழப்பு அன்பானவர்களை, அதே மாதிரிதான் கணவன் இல்லாமல் மனைவி வாழ்வது. பிள்ளைகள் மாளிகைகளை வைப்பார்கள், நகைகளை வாங்கி தருவார்கள், நல்ல ஆடைகளை வாங்கி தருவார்கள். கணவன் அருகில இல்லை என்றால், கணவன் இறந்து போய்விட்டார் என்றால், அந்த விதவையான நேரத்தில் அந்த தாய் படக்கூடிய கஷ்டம் இருக்கிறது, ஆக கஷ்டம் அன்பானவர்களே. அப்படிதான் அல்லாஹ் அந்த பிரியத்தை, பாசத்தை உங்களுக்குள் நாம் தந்திருக்கிறோம். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون. சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதிலே நல்ல உபதேசம் இருக்கிறது. யோசித்து பாருங்கள். நம்ம இத்தனை நாள், இன்னைக்கு என் மனைவிட நான் பேசலையா, இன்றைய சந்தோஷத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள் தோழர்களே, தாய்மார்களே. ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நீங்கள் நகரவே இல்லை. இந்த ஆயத்திலே கொஞ்சம் ஆழமான கருத்தை யோசித்து பாருங்கள். இந்த ஆயத்துக்கான தப்சீர்களை படிக்கும் போது சுப்ஹானல்லாஹ், கணவன் மனைவியினுடைய உரிமைகளை பற்றி அவ்வளவு ஹதீஸ்களை படிக்க முடிகிறது. அந்த பிரியத்தோடு, பாசத்தோடு என் வாழ்க்கை நகர வேண்டும் அன்பானவர்களே. சரி, நல்ல கணவன், அன்பு கணவனா நான் இருக்க வேண்டும். அதற்காக என்னுடைய முயற்சிகள் என்ன? ஆல்ரெடி மனைவிக்கு அன்பாதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பொதுவா இதெல்லாம் நான் பொதுவா பேசுறேன். யாருமே சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையோட வாழல. அல்லாஹ் நமக்கெல்லாம் மார்க்கம் இருக்கனால கொஞ்சம் லேசா தான் இருக்கிறோம். ஆனால் இந்த நலவு போதாது, இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் அன்பும் நம்முடைய நேசமும் கணவன் மனைவிக்குள்ள அதிகமாக வேண்டும். அதற்காகத்தான் இந்த உரையே. அப்ப ஆணாக இருக்கக்கூடிய நான் என்னதான் மேடை ஏறி பேசினாலும், மார்க்கத்தை சொன்னாலும், நிறைய வெளியிலே மக்களுக்கு பிரச்சாரம் செய்தாலும், வீட்டுக்குள் வந்தால் அதை எல்லாம் ஓரமாக வைத்து விட்டு நல்ல கணவன்கிற அந்த பதவியோடு உள்ளே நுழைய வேண்டும். ஒருத்தர் சொன்னார், இப்ப நான் கொஞ்சம் பெரிய ஆளு, நல்ல வருமானம், மக்கள் என்ன பார்த்து எப்படி விஷ் பண்றாங்க தெரியுமா? இனி வீட்டுல நான் அப்படிதான் இருப்பேன். சுபஹா, இப்படியே ஒரு அம்மா சொல்லி கவலைப்படுறாங்க. அப்ப எப்படி எல்லாம் ஒரு ஆண் மாறுகிறான்? வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஆண் எப்படி வருகிறான்? வரும்போது நீ சைலண்டா இருக்கணும், பிள்ளைகள் அமைதியாக கிடைக்கணும். நான் வரும்போது வீடே ஒரு மாதிரி நிசப்தமா இருக்கணும். இப்படி சொல்லிதான் சில குடும்ப தலைவர்கள் வீட்டிலே ஒரு மிலிட்டரி மேனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய ரசூலை பாருங்கள் தோழர்களே, மனைவியினுடைய அந்த ஆழமான குணங்களை எல்லாம் ரசித்திருக்கிறார்கள். ஒரு நேரம் பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், சஅலத் ஆயிஷா மா கானத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்திஹி. பெருமானார் வீட்டிலே என்ன செய்வார்கள் கேட்கிறாங்க. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பிஸி மேன். இன்னைக்கு நானும் நீங்களும் ஏதோ ஒரு அளவுக்கு பிஸியா இருக்கணும் வைங்க. பெருமானார் எவ்வளவு பிஸியாக இருந்தார்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போர்கள், எவ்வளவு சங்கடங்கள் இருந்த காலம். ஆனா பெருமானார் வீட்டுக்குள் வந்தா என்ன செய்வாங்க? குடும்பத்தினுடைய சில வேலைகளை எடுத்துக் கொண்டு இருப்பார்கள். அப்படின்னா வீட்டு வேலை என்ன இருக்கும்? பாத்திரங்களை கழுவுறது, கிழிஞ்ச துணிகளை தைப்பது, வீட்டை கிளீன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன 10 மாடி ஃப்ளோரா இருந்துச்சு, மண் தரை தானே. அதையே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஒரு மனைவிக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள். சில ஆண்கள் என்ன நினைக்கிறார்கள்? மனைவியா நீ சமையல்காரி, மனைவியா நீ துணி துவைக்கிறவள், மனைவியா எனக்கு ஆக்கி கொட்டக்கூடியவள், மனைவியா என் பிள்ளைகளை அரவணைக்கக்கூடிய, அவ்வளவுதான் எனக்கு, மற்ற தேவை இருக்கும் போது எனக்கு நீ பதிலளி. இப்படி சொல்லிவிட்டு அப்படியே நகர்ந்து விடுகிறான். அவளுடைய உணர்வு என்ன, அவள் ஆசை என்ன, அவள் எப்படியான அக்கறை கொண்டவள் என்பதை கொஞ்சமாவது பார்க்க வேண்டுமா இல்லையா? வீட்டுக்கு போனால் மனைவி, உனக்காக நான் வீட்டை கொஞ்சம் சுத்தப்படுத்துறேன், உனக்காக நான் சில பாத்திரங்கள் கடந்தால் நான் கழுகி தருகிறேன். அப்பாடா பெண்கள்
இமாம் சொல்லிட்டாரு, இன்னைக்கு வீட்டுல நமக்கு எல்லாம் வேலையே இல்லப்பா, எங்க சொல்லிட்டாருல சாமான் கழுவுங்க. சில ஆண்கள் பாத்திரங்களை சாப்பிட்ட பாத்திரத்தையே எடுத்து வைக்க கூட யோசிப்பார்கள். பெண்களுக்குன்ற குடும்ப வேலைகள் இருக்கத்தான் செய்கிறது. அதுக்காக குடும்ப வேலையை பெண்கள் செய்யக்கூடாது நான் சொல்ல வரல. பெண்கள் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. உங்க குடும்பத்துக்காக நீங்கள் வேலை செய்வது உங்களுக்கான அங்கீகாரம் பெண்களே. ஆனால் வீட்டை சின்ன ஒரு மனைவி கஷ்டப்படுகிறாளா, கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய நேரங்களை ஒதுக்கி அந்த பெண்களுக்கான உதவி செய்வது எவ்வளவு பெரிய அழகு. பெருமாள் அப்படிதான் இருந்திருக்கிறார்கள். தொழுகை நேரம் வந்து விட்டால் தொழுகைக்கு ஓடி விடுவார்கள். கொஞ்சம் உங்க வீட்டு பெண்களை கொஞ்சம் ஒத்தாசி கிச்சன்ல இருக்கும்போது போய் அப்படியே நின்று அவங்களை ஹெல்ப் பண்ணி பாருங்க. அப்படியே உட்காரும் போது, நீ உட்காரமா நான் எடுத்து வைக்கிறேன், எவ்வளவுதான் கஷ்டப்படுவேன், நானே இருக்கிறேன், நான் சும்மா தானே இருக்கிறேன் வா அப்படின்னு இதெல்லாம் பேசும்போது அந்த மனைவி எவ்வளவு சந்தோஷப்படுவாள். சார் என் கணவன் மத்த கணவர்லாம் எப்படி இருக்கிறாங்க, என் கணவர் எப்படி எனக்காக வந்து நிக்கிறாரு பாருங்க. அதுவே சில பேர் அட்வான்டேஜா எடுத்துக்குவாங்க. என்னங்க நேத்தானே வீடு பெருக்குனீங்க, இன்னைக்கு பெருக்க கூடாதோ, ஒரு நாள் தான் உங்க ஷோவா, இப்படி எல்லாம் சில பெண்கள் கேட்டு அதையும் எடுத்துக் கொள்வார்கள். அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது அன்பானவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் வீட்டுக்கான அந்த பணிகளை செய்திருக்கிறார்கள். ஒரு கணவனுக்கான உரிமை அது. அதே மாதிரி பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவியினுடைய அந்த ஆழமான அந்த ரசனையை அறிந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்களும் உங்கள் மனைவிக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குணம் என்ன, பிடிச்சமான ஒரு விஷயம் என்ன? திருமணமான தம்பதிகள் இங்க இருந்திருந்தால் அவங்களுக்கு ஒரு குவிஸ் போடுற மாதிரி வச்சு, உங்க கணவனை பத்தி நீங்க எழுதுங்க, உங்க மனைவியை பத்தி நீங்க எழுதுங்கன்னா எத்தனை ஆண்கள் மாட்டுவீங்க, எத்தனை பெண்கள் மாட்டுவார்கள்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் கணவருக்கு என்ன உணவு பிடிக்கும்? அவர் பிரியாணினா ஒரு கட்டு கட்டுவாருங்க. ஆனா இவர் எழுதி இருப்பார், எனக்கு வெஜிடேரியன் தான் பிடிக்கும். இப்படி எல்லாம் ஒரு சில நேரங்களில் பார்க்கிறோம். உங்கள் கணவருக்கு என்ன ஆடை பிடிக்கும்? அவர் ஜிப்பா போட்டா அழகா இருப்பாருங்க, எனக்கு ஜிப்பாவே பிடிக்காதுன்னு இவர் எழுதி இருப்பார். இப்படி எல்லாம் உள்ள அந்த புரிதல் கூட இல்லாத நிலையை பார்க்கிறோம். என்ன ஏன்னா ஒரு ஆணை பொறுத்த வரையிலே மனைவி அடக்கணும். ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு மனைவி ஒண்ணு. எப்படி? ஏன் ஜல்லிக்கட்டு மனைவி ஒண்ணுங்க? ஏங்க சொல்லுங்க. ரெண்டுலயும் வளர்த்தவன் தப்பிச்சுக்குவான், அடக்கிறவன் மாட்டிக்குவான். அப்படிதானே? இன்னைக்கு நான் அடக்கணும், என் மனைவிய கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னு நினைச்சு என்ன ஆகிறான்? அவன் இருக்கிற மகிழ்ச்சியை கெடுத்துக் கொள்கிறான். இன்னைக்கு மனைவி கணவனை பத்தி எவ்வளவோ விதமான காமெடிகளான விஷயங்கள்லாம் பாக்குறோம். அப்படிதானே? ஆனால் ஒரு பெண்மணியை பொறுத்த வரையிலே கணவனுக்கான அந்த இடத்தை கொடுக்கிறாங்க. ஆனா அதே போல ஒரு மனைவி என்பவருடைய ஆழமான ஆசை என்ன? அபிசீனிய வீரர்களுடைய விளையாட்டை ஆயிஷாமா நான் பார்க்கணும்னு கேட்கல. ஒரு பெருநாளுடைய நாள் அபிசீனிய வீரர்கள் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அவங்க முகத்தை பார்க்கிறார்கள், முக அசைவை பார்க்கிறார்கள். இன்னைக்கு மனைவி வெளியே கூட்டிட்டு போக, மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்ற ஒரு ஆணுக்கு நேரமே இல்லையம்மா, இன்னும் ஒரு மாசம் ஆகும், இன்னும் வேலையில பிஸியாக இருக்கிறேன், ஒரு நேரம் ஒதுக்குங்களேன். அப்ப ஆயிஷா அம்மாவுடைய அந்த குணத்தை அறிந்து, சரி வாங்க என்னுடைய தோளிலே சாய்ந்து கொள்ளுங்கள், அந்த விளையாட்டை பாருங்கிறாங்க. அவங்க கொஞ்சம் டயர்டா, அது பிடிக்கல அவங்களுக்கு, உங்களுக்கு பிடிக்கலையா, ஓகே உள்ள போயிரு அப்படிங்கிறாங்க. எத்தனை நேரம் வீட்டுக்குள் நுழையும் போது தோழிகளோட சொல்ல விளையாடி, அதாவது அந்த ஆயிஷா அம்மையார் விளையாடி கொண்டு இருப்பார்கள் தோழிகளோடு. சிறு வயது பெண் தானே, உள்ள போனா அவங்க டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும், அப்படியே வெளியே வந்துடுறாங்களே. சில பொம்மைகளை வச்சு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பாப்பாங்க, ஆயிஷா அம்மா வீட்டிலே இருக்கும். அது என்ன, ரெக்கையோட உள்ள குதிரை, சுலைமான் நபிக்கு இருந்ததே அது. ரசூலுல்லாஹ் சிரித்து விட்டு கலைந்து விடுவார்கள். ஒவ்வொரு காட்சிகளையும் பார்க்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு நகர்வுகளையும் பார்க்கும் போது ஒரு மனைவியை பற்றி எப்படி ஆழமாக புரிந்து வைத்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாதாரணமான அந்த இளம் வயதிலேயே எப்படிப்பட்ட மனைவியாக வாழ்ந்து காண்பித்தார். அதனால தான் அந்த நேச பெண்களும் விளங்க வேண்டும். எப்போதுமே ஆயிஷா ஆயிஷா என்றுதான் அண்ணலம் பெருமானார் சொல்லிக் கொண்டிருப்பார்களே. தன்னுடைய மரண நேரத்திலே கூட வேற மனைவி வீட்டில இருக்க வேண்டிய நாள் அந்த மனைவிக்கு அனுமதி கேட்கிறாங்க, நான் ஆயிஷா வீட்டிலே போய் இருந்து கொள்ளவா? அப்படி அனுமதி கொடுக்கப்பட்ட நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலே தான் கடைசி நேரங்களை அண்ணலம் பெருமானார் கடத்துகிறார்கள். ஆயிஷா அம்மையாருடைய அந்த நெஞ்சிலை சாய்ந்து கொண்டு அண்ணலம் பெருமானாருடைய இறுதி நிமிடங்கள் அமைந்ததே ஒரு மனைவியாக எப்படியான நெருக்கத்தை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட மனைவியுடைய அன்பை பெறக்கூடிய நல்ல கணவனாகவும் பெருமானார் வாழ்ந்தார்களா இல்லையா தோழர்களே? அப்படிப்பட்ட ஒரு ஆணாக நாம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனைவிக்கான உரிமையை பற்றி சொல்லுகிறார்கள். மா ஹக்கு ஜௌஜதி அஹதினா அலைஹா, ஒரு மனைவிக்கு ஒரு கணவன் செய்யக்கூடிய உரிமைகள் என்ன அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. ஒரு சஹாபி கேட்கும் போது பெருமானார் அதற்கான ஒரு பதில கொடுக்குறாங்க. அது என்ன பதிலுங்க? யாருக்கா தெரியுமா? நாங்களாம் எதுங்க அது தெரியணும், அதெல்லாம் போய் மனைவிட்ட சொல்லுங்க, அவ தெரிஞ்சிருந்தா போதும். அப்படியா? பல ஆண்கள் அமைதியாக பார்த்தா தெரியாதா?
இனிமேலா தெரிஞ்சு வச்சுக்கங்க சரிங்களா. அதிகமா பெண்கள் விரும்பக்கூடியதான். அதாவது நீ சாப்பிடுவோம் நல்ல நல்ல உணவை கொடு, நல்ல நல்ல சாப்பாடுகளை, அதுக்கு நான் வீண் வரையும் செய்ய சொல்லல, நல்ல சாப்பாடுகளை அவங்களுக்கு வாங்கித்தாங்க, நல்ல உடைகளை கொடுங்க. முக்கியமா இதெல்லாம் மாஷாஅல்லாஹ் கொடுத்துறோம். ஆனால் அடிப்படை என்ன? வலா தத்ரிபில் வஜ்ஹ, உங்கள் மனைவி நீங்க கன்னத்தில் முகத்தில் அறையாதீர்கள். பெண்ணிடத்தில் இன்னைக்கு சண்டை போடாத ஆண் இங்க யாரு இருக்கிறார்கள்? மனைவி நான் கையே லைஃப்ல 20 வருஷம் ஆச்சுங்க, கையே நான் ஓங்குறது இல்ல, ஏதோ சண்டை வந்திருக்கு, வாக்குவாதம் வந்திருக்கு, பேசி இருக்கிறோம், அதெல்லாம் ஓகே, ஆனா கை ஓங்குறது இல்லை, என் மனைவி மேலே கை பட்டதே இல்லை என்று சொல்லக்கூடிய ஆண் இங்க யார் இருக்கிறோம் அன்பானவர்களே? அவன் ஒரு கோலை, உண்மையில அவன் ஒரு கோலை. ஏனென்றால் நம்முடைய மைண்டில் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் 10,000க்கும் 12,000க்கும் இருந்து 60,000 வரைக்கும் யோசனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு நாளைக்கு 60,000 திங்கிங்கள் போய்கிட்டே இருக்கிறான். அந்த நேரத்துல ஒரு மனைவி அல்லது ஒரு பெண் ஒரு ஆண் பேசும்போது அங்கே ஒருத்தராவது சைலண்டா போக வேண்டாம், அங்க அமைதி இருக்காது, அங்க பிரச்சனைகள் தான் இருக்கும் என்று பார்க்கிறோம். அப்படி உங்க மனைவி நீங்க அடிக்காதீங்க. அது மட்டுமல்ல வலா தக்குபா, பெருமானார் சொன்னார்கள் அருவருப்பா பேசாதீங்க. ஒரு சண்டை வந்துட்டா ஒரு ஆண் என்னெல்லாம் பேசுறது, எவ்வளவு பெரிய வார்த்தை. கிளம்பும் 20 வருஷம் வாழ்ந்திருப்பாள், உனக்காக இளமையை தொலைத்திருப்பாள், உன் பிள்ளையை சுமந்து எல்லா அழகையும் இழந்திருப்பாள். ஆனா அந்த நேரத்திலே அவன் சொல்லுவான் கிளம்புவாமா வீட்டுக்கு, உனக்காக வாழ்ந்து அவள் அழகை கெடுத்துக் கொண்டு எல்லா வகையிலும் அர்ப்பணித்து உங்களுக்காக சமைத்து கொடுத்து, அந்த நேரத்தை சின்னதா ஒரு சண்டை வரும்போது கிளம்பு பெட்டிய கட்டு. எப்படி இடிந்து போகிறாள் தெரியுமா? எப்படி மன காயம் அடைகிறாள் தெரியுமா? அல்ல ஏன் மனைவி தானே, வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசுவேன் சுப்ஹானல்லாஹ். சில பஞ்சாயத்துகள்ல உட்காரும் போது பார்க்கும்போது அவரெல்லாம் அப்படி உயர்த்தி நினைச்சிருப்போம். ஆனா அவங்க மனைவி சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா அவர் வாயை திறந்தாலே கெட்ட கெட்ட வார்த்தை பேசுவார். முதல்ல அது கேளுங்க அப்படின்னுவாங்க. ஆனா பெருமானார் சொன்னாங்க வலா தக்குப, அருவருப்பாக நீங்கள் பேசாதீர்கள். அவரை உங்கள் மனைவி வீட்டிலே தவிர நீங்கள் எங்கேயும் கண்டிக்காதீர்கள். வெளியே கூட்டு வந்துட்டு அப்படியே சிடுசிடுன்னு இருக்கிறது, தேவையில்லாத வார்த்தை கண்டிக்கணும் தான், ஆனா அதை வெளியே வச்சு 4 பேருக்கு தெரிய மாதிரி கண்டிப்பது, இதை செய்யாதீங்க. இப்படி இந்த ரூல்ஸை எல்லாம் ஒரு ஆண் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயம் தோழர்களே தாய்மார்களே அன்பு கணவனாக நீங்கள் இருப்பீர்கள். அவர்கள் தான் குணத்தால் சிறந்த மக்கள் என்று அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள். இன்னும் சொல்ல போனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவோ சண்டைகள் மனைவி விஷயத்துல வந்திருக்கிறது, அதையெல்லாம் தாங்கி அதையெல்லாம் கடந்து போனார்களா இல்லையா? ஒரு மனுஷன் மன அழுத்தத்துக்கு ஆளாவதுக்குரிய அடிப்படை காரணமே என்ன? கணவன் மனைவி பிரச்சனை. பெண்ணாக இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், வீட்டுல கணவன் மனைவி சண்டை என்றால் அந்த இடத்துல அப்படியே மண்டையே உடைக்கும் தோழர்களே, அவ்வளவு பெரிய சங்கடங்கள் ஏற்படும். ஆனா பெருமானார் எவ்வளவு பெரிய ரிலாக்ஸா ஒரு கணவனுடைய உரிமையை செலுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த வரலாறு தானே. ஆயிஷா அம்மையார் வீட்டிலே இருக்கிறார்கள், வேற ஒரு வைஃப் வீட்டுல இருந்து மனைவி வீட்டுல இருந்து ஸ்வீட் ரசூலுல்லாஹ்க்கு வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஆண்களாக இருக்கிறோம், கணவனாக இருக்கிறோம், என்னதான் மனைவி திட்டினாலும் ஓகே, ரூமுக்குள்ள இருக்கிறோம், பிள்ளைகள் கேட்கல, எவனும் கேட்கல, ஓகே, அடிய மிதிய கூட வாங்கிக்க ரெடி. 4 பேர் பார்த்துட்டாங்கன்னா, 4 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எவ்வளவு ஈகோ, எவ்வளவு பெரிய மனசு காயமாகும். அப்படி சஹாபாக்கெல்லாம் வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. வந்த ஸ்வீட்ட ஒரு பிரச்சனை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய கையில தட்டி விட்டுறாங்க. இவ்வளவு கோபம் வரணும். ஆனா பெருமானா அதை எடுத்து தட்டிலே வைத்து விட்டு அங்கேயே கொடுங்கள், நான் அங்கே போகிறேன் என்று சொல்லிவிட்டு வேடிக்கை பார்த்த சஹாபாக்களை பார்த்து பெருமானா சொன்னார்கள் உம்முக்கும், உங்கள் தாய் கொஞ்சம் ரோஷப்பட்டு விட்டால். ஏன் பெண்கள் கோபமே படக்கூடாதா? நியாயமாக நீங்க தாண்ட தப்பு செஞ்சிருக்கும் போது பெண்கள் நியாயமான கோபப்படுகிறார்கள் என்றால் அந்த கோபத்தை கடந்து போக வேண்டும். ஆண்களே, நான் தப்பே செஞ்சால் நீ கோபப்படக்கூடாது, நீ அப்படியே கடை என்று சொல்லக்கூடிய ஆண்களாக இருந்தால் நிச்சயம் தோழர்களே அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, எந்த பெரிய அருளுக்குரிய நிகழ்வுகளும் இருக்காது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்காக ஏன் மனைவி இல்லையா? உங்க அம்மா ரோஷப்பட்டு விட்டால் அதற்கப்புறம் கதவை சாத்தி பாஞ்சு ரசூல் அடிச்சாங்க, மூச்ச காமிச்சாங்க, பேசாம இருந்தாங்க, செய்திகளை பார்க்கிறோமா? இல்லவே இல்லை. எவ்வளவு சண்டை வந்தாலும் அந்த நிலையை ரசூலா கடந்து போயிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இறை வசனங்களோடு அவ்வளவு பெரிய நெருக்கத்தை பெற்றிருந்தார்கள். குறிப்பா இந்த ஆயத்தை படித்து பாருங்கள். கணவன் மனைவியுடைய சங்கடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இந்த ஆயத்து உங்களுக்கான மருந்து. சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்துடைய 19வது வசனம், அதன் இறுதி பகுதியை வாசித்து காண்பிக்கிறேன். வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். ஆண்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்கள் மனைவிடத்திலே ரொம்ப சிறப்பா ரொம்ப நல்ல முறையில் சேர்ந்து கொள்ளுங்கள். ஃபைன் கரிஹ்துமுஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஅன்.
அதாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்கள் மனைவிடத்திலே ஒரு குணத்தால் நீங்கள் வெறுப்படைந்தால் வேற ஒரு குணத்தை கொண்டு நீங்கள் திருப்தி பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த ஆயத்தை ஃபாலோ பண்ணா ஆண்களோ சரி பெண்களோ சரி, ஓகே என் கணவன் கோவம் தான் படுறாரு, ஆனா நல்ல மாதிரி என்ன பாத்துக்கிறாரு, கொஞ்சம் அவருடைய கோவத்தை நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று பெண்கள் போகலாம். அல்ல என் மனைவி கொஞ்சம் சடைவாகத்தான் இருப்பாள், அதை நான் சகித்துக் கொள்கிறேன், வேற குணம் அவளுடைய குணத்தை நான் பார்த்து பொருந்திக் கொள்கிறேன் என்ற நிலை இருந்தால் அந்த குடும்பம் நகரும். அல்லாஹ்வுடைய ஆயத்துங்க எவ்வளவு அல்லாஹ் ஆழமாக சொல்லி காட்டுகிறான். உங்கள் மனைவி கிட்ட நீங்க ஒரு குணத்தை வெறுப்பீர்கள், ஆனா வேற ஒரு குணத்தை கொண்டு நாம் அதை சிறப்பாக்கி தருவோம். யோசித்து பாருங்கள், குடும்ப வாழ்க்கை சிறப்பாக சீராக நிம்மதியாக அமைய இதெல்லாம் எவ்வளவு பெரிய வழிகளாக இருக்கிறது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கணவனுக்கு இப்படிப்பட்ட சிறப்பை எல்லாம் சொல்லி தந்தார்கள். அப்படிப்பட்ட கணவனாக கோபத்தை விட்டு அகங்காரத்தை விட்டு நான் தான் வீட்டினுடைய தலைவர் என்கிற அந்த எல்லா மமதையும் தூக்கி எறிந்து விட்டு அந்த வீட்டினுடைய சக மனிதனாக என் மனைவி சக தோழியாக அப்படிப்பட்ட நிலையில் நாங்கள் இருந்தால் நிச்சயம் தோழர்களே அன்பு கணவனாக ஆறுயிர் மனைவியாக நீங்கள் வாழ்வீர்கள். ஒரே ஒரு வரலாறை சொல்லிவிட்டு மனைவியினுடைய பாடத்திற்கு வருகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள்களில் மூத்த மகள் யாருங்க? பெருமானாருடைய முதல் மகள் யார்? பின்ன இந்த பக்கம்ல சொல்லுங்க, ரொம்ப அமைதியாவே இருக்கேன். பாத்திமாவா? ரொம்ப ஈஸி கேள்வி தானங்க. பாத்திமா உம்மு குல்சும், ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் பேர் யாருக்கா தெரியுமா? அபுல் ஆஸ். இந்த வரலாறு கேளுங்கள் தொடர்களே. கணவன் மனைவி சண்டை இருந்தால், ஆனா அவங்களுக்குள்ள மன நெருக்கம் இருந்தால் கடைசி வரை அவர்கள் யாரும் பிரிக்க முடியாது. ஷைத்தானுடைய முதல் வேலையே கணவன் மனைவிக்குள் சண்டையை உண்டாக்குவதானே. ஒரு ஷைத்தான் சொல்லுவான், இன்னைக்கு 2 பேர் நான் சண்டைக்கு கொடுத்துட்டேன், சண்டையை போட்டு அவங்களை அடிச்சுட்டாங்க, வெல் டன் மை பாய் அப்படின்னு ஷைத்தான் சக ஷைத்தானை பார்த்து சொல்லுவான். அதுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது தோழர்களை. வாய்க்கு வந்ததை எல்லாம் சில ஆண்கள் பேசுவார்கள், கோபத்தை முழுமையாக கத்தி விடக்கூடிய பெண்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனா இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படியே வரலாற்றிலே சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு பயணப்படுகிறார்கள், ஹிஜ்ரத் போக வேண்டும். அப்படி போகக்கூடிய நேரத்தில் எல்லா மகள்களையும் அழைத்துக் கொண்டார்கள். ஆனா ஸைனபை மட்டும் ரலியல்லாஹு அன்ஹா மட்டும் இருங்கம்மா, உங்க கணவர் சிறந்த மனிதர், அல்லாஹ் அவருக்கு அருள் செய்வான், நீங்க அவரோட வாங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஆனா மகளை பிரிஞ்ச கஷ்டம் வலி பெருமானாரால் இருக்க முடியல. என்றைக்கு என் மகள் வருவாள் என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற நேரம் ஓராண்டு கடந்து விட்டது. ஹிஜ்ரி 2 பத்ருடைய போர்க்களம் நடக்கிறது. அதிலே போரெல்லாம் முடிந்து எதிரிகள் கைதிகளாக பிடிக்கப்பட்டு நிற்கிறாங்க. அந்த கைதிகளுடைய அணிவரிசையிலே நிற்கிறார் பெருமானாருடைய அந்த மூத்த மருமகன் அபுல் ஆஸ். எப்படி இருக்கும் அந்த நேரம்? ஒரு தந்தைக்கு தான் தெரியும் மகள் வாளாவெட்டியாக இருக்கிறாங்க, அல்லது மகளுக்கு அமைஞ்ச கணவன் சரியில்லை, இப்படி எல்லாம் கேட்கிற நேரம் ஒரு தந்தை படக்கூடிய வேதனை கஷ்டம் தோழர்களே. அப்படி எதிரணியில இருக்கிறார் அபுல் ஆஸ். அந்த நேரம் பிணை தொகையை வாங்கிட்டு ரசூலுல்லாஹ் விடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த நேரம் மக்காவில இருக்கிற ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு செய்தி வருகிறது. அவங்களுடைய கழுத்து மாலையை கொடுத்து அனுப்புறாங்க, இதை வாங்கி கொண்டு என் கணவனை விடுவிக்க சொல்லுங்கள். அந்த கழுத்து மாலை கையிலே வருகிறது. அந்த கழுத்து மாலையை பார்த்து அகிலத்தின் அருள்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேம்பி தேம்பி அழுதார்கள். எப்பது ஹதீஜா, எப்பது ஹதீஜா, இது ஸைனபுடைய நெக்லஸ் கழுத்து மாலை அல்லவே, என்னுடைய சதை துண்டு. எப்படி சொல்றாங்க ஒரு மனைவியை, என்னுடைய ஈரக்கொலை ஹதீஜாவுடைய கழுத்து மாலை, இப்படியா என் கையிலே கிடைக்க வேண்டும். அபுல் ஆஸ், இனி என் மகள் உங்கள்கிட்ட வாழக்கூடாது, நீங்க அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அவரும் நல்ல மனிதர், நீங்க உங்க தந்தையுடைய போயிருங்கன்னு மதீனாவுக்கு அனுப்பிற பெரிய வரலாறு. ஆனா மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரி 2 வராங்க. ஒவ்வொரு நாளும் கணவனுக்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சில நாட்கள் கடந்த பிறகு, அம்மா ஸைனப், உன் கணவனை நீ விட்டு பிரியலாமே, வேற சிறந்த கணவனை அல்லாஹ் தருவானே என்றெல்லாம் பெருமானார் கேட்கிறார்கள். பெரிய பெரிய சஹாபாக்கள் பெண் கேட்கிறார்கள். அந்த தாய், பெண்களை கவனியுங்கள், அந்த தாய் சொன்ன வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதரே, அன்பு தந்தையே, என்னுடைய கணவர் அபுல் ஆஸை போல நல்ல மனிதர் நீங்கள் பார்க்க முடியாது, சிறந்த கணவர் அவர், அன்பு பாராட்டக்கூடியவர், கண்ணியமைக்குள் வைத்து என்னை பார்ப்பார், அவர் நிச்சயம் வருவார் யா ரசூலுல்லாஹ் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்குறாங்க. ஆண்டுகள் கடக்கிறது. மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு, அதற்கு முன்னதாகவே ஒரு வணிக பொருளை எடுத்துக்கொண்டு அவர் செல்லும் போது பெருமானாருடைய படை அதை பிடித்துக் கொள்கிறது. நேர ஓடி வராங்க ஸைனப் கிட்ட. ஸைனப், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லுங்க, உங்க தந்தைக்கு சொல்லுங்க, அந்த பொருளை எல்லாம் விடுவிக்க சொல்லுங்க. அப்படி எல்லாம் பேசி அதை விடுவிக்கிறாங்க. கடைசியிலே வீட்டிலே அமர்ந்திருக்கிற ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, வந்த கணவர் ஆறுதலாக ஒரு வார்த்தையை பேச மாட்டாரா, மார்க்கத்தோடு இங்கே வந்து நிற்க மாட்டாரா என்று ஏங்கி நிற்கிறாங்க. அப்போதும் அவருக்கு இஸ்லாம் கிடைக்கல.
மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு அப்படியே வரிசையாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். அந்த வரிசையில நிற்கிறார் அபுல் ஆஸ் பெருமானார். அந்த நேரம் ஒரு தந்தையாக மாறி கண் கலங்குகிறார்கள். ஆஹா, என் மருமகன் இங்கே இஸ்லாத்தை ஏற்க நிற்கிறார். அவருக்கு கலிமாவை சொல்லிவிட்டு நேராக அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை வீட்டுக்கு ஓடுகிறார்கள். ஜைனப், அம்மா, எத்தனை நாட்கள் நீ காத்து கடந்தாய், உன் கணவருக்கு இஸ்லாம் கிடைக்கும் என்று. இதோ உன் கணவர் அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்படியே ஆனந்தத்தால் அழுகிறார்கள். அந்த நேரத்தில் அபுல் ஆசும் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு இணைந்து வாழ ஆரம்பிக்கிறார்கள். சரியாக வரலாறு படித்தால் புரியும். 9 மாதம் இணைந்து வாழ்கிறார்கள். 9வது மாதத்தில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியவில்லை தோழர்களே. தன்னுடைய மகள் தன் கணவனோடு இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் சேர்ந்து வாழ்வதற்கு ஒரு நேரம் சரியாக கிடைக்கலையே. பெருமானார் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜனாசாவிலே ஜைனப் அம்மாவுடைய அந்த மண்ணறையில தான் நீண்ட நேரம் அமர்ந்து அழுவார்கள். எப்போதும், அல்லாவே இந்த தம்பதிகளை சொர்க்கத்திலேயாவது நீ நிலைத்து வை அல்லாஹ், இதே தம்பதி சொர்க்கத்திலே உலாவரை செய்வாயாக ரஹ்மானே என்று தன் மகளுடைய மையவால் அமர்ந்து பெருமானார் பலநேரம் துஆ செய்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட தந்தையாக, எப்படிப்பட்ட நல்ல கணவன் மனைவியாக என்னுடைய வாழ்க்கை நடந்திருக்கிறது. வாழ்ந்த காலம் குறைவுதான், ஆனா கணவனை விட்டு கொடுக்காத மனைவி, மனைவி என்பவள் எப்படியும் எனக்கான என்கிற அந்த நிலையில் அவங்க இருந்தாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட உறவாக நாம் இருந்தால், நல்ல கணவனாக இருந்தால் நிச்சயம் அந்த அமைதி கிடைக்கும் தோழர்களே. சரி, ஆண்களுக்கு இவ்வளவு சொல்றீங்க, பெண்கள் நிலைமை என்ன? பெண்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சுபஹானல்லாஹ், அதை பற்றிய தனி உரையாகவே பேச நினைக்கிறேன். ஆனால் தோழர்களே, பெண்களுடைய விஷயத்தில் இன்னும் ஒரே ஒரு செய்தி. அந்த அரபா உரையிலே அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள் ஒரே வார்த்தை, உங்கள் மனைவி, உங்கள் பெண்கள் உங்களுக்கு அமானிதம். இந்த வார்த்தை எப்போது நினைத்து பாருங்கள். அமானிதம் மீறக்கூடிய ஆணா கணவனா நீங்கள் இருந்தால் கொஞ்சம் யோசிங்க. அவளை பற்றி அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பான். இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற ஒரு ஆணாக நாங்கள் மாறிவிட்டால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அன்பு காட்டக்கூடிய உறவாக என் மனைவி இருப்பாள். இன்னைக்கு ஆனா சில பெண்கள், அல்லாஹ் பாதுகாத்து அருள் செய்த பெண்களை தவிர கணவன் என்பவன் யார், அவனுடைய அர்ப்பணிப்பு என்ன என்பதை கொஞ்சமும் புரியாத பெண்களை அதிகமாக பார்க்கலாம். எனக்காக என் கணவன் எவ்வளவு உழைக்கிறான், மானாக செய்கிறான், இரவு பகலாக அவன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். சமீபத்தில் வெளிநாடு போயிருக்கும் போது அங்கே ஒரு சகோதரை பார்க்க முடிந்தது. அவர் தான் கூட வந்தாரு, போனார், எல்லாம் பார்த்துக்கிட்டாரு. பார்த்தா ஒரு சின்ன சம்பளத்துக்கு தான் அங்க நிக்கிறார். ஒவ்வொரு நாளும் முகம் சோகமாவே இருப்பார். என்னன்னு கேட்டால், என் மனைவி, சின்ன பிரச்சனை, என் குடும்பம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். வெளிநாட்டுல இருந்தாலும் என்ன புரிஞ்சுக்கக்கூடிய நிலை இல்லை. யோசித்து பாருங்கள், ஒரு கணவன் அங்க அவர் எவ்வளவு கஷ்டப்படுறார். அவர் சாப்பிடுற சாப்பாடு, தங்குற இடத்தை எல்லாம் சொன்னால் அவ்வளவு வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் மாதம் மாதம் என் குடும்பத்துக்கு நான் வருமானத்தை அனுப்பி விடுவேன், என் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறார்களே. யோசித்து பார்க்க, ஒரு ஆண் எப்படிப்பட்டவனாக அவன் இருக்கிறான். தன்னுடைய மனைவி, தன் பிள்ளைகளுக்காகவே அவன் ஓடாத செய்கிறான். தோழர்களே, தாய்மார்களே, அப்படிப்பட்ட அந்த கணவனுக்கு பெண்களே நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை என்ன? அந்த கணவனுடைய ஆள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும். அதனாலே தான் பெருமானார் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய கணவர் தான் உங்களுக்கு சொர்க்கம் என்று சொல்லி காண்பிப்பார்கள். சுப்ஹானல்லாஹ், எப்படியான செய்தி நீங்கள் படிக்கிறீங்க? ஒரு கணவன் என்பவன் யார், அந்த கணவனுடைய சிறப்பு என்ன என்பதை சொல்லும் போது, மனுஷன் சஜிதா செய்யலாமா? செய்யவே கூட, தலை சிரம் சாயவே கூடாது. அப்படி இருந்திருந்தால் தன்னுடைய கணவன் காலை விட நான் ஏவி இருப்பேன். இதை விட ஒரு அடிப்பணிதலை, இதை விட ஒரு கண்ணியம் கொடுக்கக்கூடிய செய்தியை பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட கணவன் என்பவன் சும்மா நமக்காக சம்பாதிக்க கொற்றவன் அல்ல. நம்ம ஆணரை கேட்டு நமக்காக மட்டும் வாழக்கூடியவன் அல்ல. அவனுக்கு என்ற சுய மரியாதை இருக்கிறது, அவனுக்கு என்ன தனி விருப்பங்கள் இருக்கிறது, அவனுக்கு என்ன தனி ஆசைகள் இருக்கிறது. எதெல்லாம் கணவனுக்கு பிடிக்கும், எப்படி நடந்தால், எப்படி ஆடை உடுத்தினால், எப்படி பேசினால், எப்படி இருந்தால் என் கணவன் என்னை நேசிப்பார் என்பதை ஒரு பெண் அறிய வேண்டுமா இல்லையா? தோழர்களே, தாய்மார்களே, அப்படிப்பட்ட சிறப்பை நாம் புரிய வேண்டும். அதுதான் ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளம். எங்கிருந்தாலும் ஒரு ஹதீஸை பாருங்க, ஒரு தேவைக்காக ஒரு கணவன் தன் மனைவி அழைத்தால், கிச்சன்ல இருந்தாலும், பிஸியான வேலையில இருந்தாலும் ஓடி வந்து விட வேண்டும். என்ன வேலையா இருந்தாலும். எந்த தாய்மார்கள் எத்தனை மனைவியை ஃபாலோ பண்றாங்க யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே. ஒருத்தர் சொல்றாரு, நான் என் மனைவிட்ட 10 தடவை காஃபி போட்டு கேட்கணுங்க, 11 தடவை அவங்க போட்டு கொடுத்துருவாங்களா? இல்ல நானே போட்டுக்குவேன். இதுதான் நிலைமை. இன்னைக்கு சில பெண்களை பார்க்கிறோம். சில பெண்கள் கணவன் எப்படி வராரு உள்ள, ஒரு நாளைக்கு ஒரு ஆண் வீட்டுல இருந்து வெளியேறி, சில முதலாளிகள் ஏசிலே இருக்கிறவங்க, ஒரு மாதிரி சட்டம் இருக்கிறவங்க கூட ஓகே, அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டென்ஷன்கள் இருக்குது.
ஆனா பல வேலைகளை பார்த்துவிட்டு அலுப்போடு வீட்டுக்குள் நுழையக்கூடிய ஆண் சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம் என்று பெருமானார் சில பெண்களை சொன்னார்கள். சொர்க்கத்து பொக்கிஷம் யாரு தெரியுமா? கணவன் வீட்டுக்குள் வரும்போது அப்படியே முக ஸ்மைலோடு வரவேற்பாள், ரிசீவ் பண்ணுவாள். நம்ம அம்மா அப்பா காலங்கள்லாம் இருந்துச்சு, நம்மள சின்ன பிள்ளையா பார்த்திருக்கிறோம். அவ அப்பா வேலைக்கு போகும்போது அம்மா வந்து என்ன செய்வாங்க, துவா செஞ்சுட்டு அனுப்பி விடுவாங்க. அப்படியே வரும்போது என்ன செய்வாங்க, அப்படியே வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். நமக்கெல்லாம் அது கனவாதான் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு தான் இந்த நிலைமைகள் இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து இவரு எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகி ரூம்ல உட்காந்து ஏதோ போன் நோண்டிட்டு இருப்பாரு. இந்த அம்மா அப்படியே எட்டி பார்ப்பாங்க, என்னங்க வந்துட்டீங்களோ அப்படின்னா. இப்ப என்ன நிலைமை தோழர்களே? அந்த கணவன் உள்ளே, மற்றதெல்லாம் அடுத்து உள்ளே வரும்போது என்னங்க வாங்க, அப்படியே அந்த கணவன் எந்த ட்ரெஸ் போட்டா நமக்காக அப்படியே அவ மூஞ்சி சந்தோஷமாகும். அன்னைக்கு இருந்த எல்லா கஷ்டங்களும் மறக்கும் பெண்களை உங்களுடைய சிரித்த முகத்தால். சில பெண்களை பார்க்கணுமே, சுபஹானல்லாஹ், கடுகடுத்த முகத்தோடு, எரிச்சல் பட்ட முகத்தோடு. எத்தனை தடவை போன் போடுறேன், யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, ஒரு டவுட் மைண்டோடயே சில பெண்கள் சுத்திட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாம் சில நேரங்கள் பார்க்கிறோம். ஆனால் அன்பு மனைவியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்குள் வரும்போது அந்த நேரம் இந்த ஒரு ஸ்மைல், அந்த 5 செகண்ட் ஸ்மைலால அந்த இரவெல்லாம் பொன்னான இரவாக மாறிவிடுகிறது. அப்படியே அவரு அந்த ஸ்மைல பார்க்கும்போது சில ஆண்களை பார்க்கிறோம், இதெல்லாம் என் வாழ்க்கை நடந்துராதா? எல்லாரும் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்படியே உள்ள வந்து அப்படியே உட்கார்ந்து அந்த டைம்ல இருக்கக்கூடிய சந்தோஷம், எத்தனை வயசா இருக்கட்டும், அப்படிப்பட்ட குணத்தை பெண்கள் வளர்த்தி கொள்ள வேண்டுமா இல்லையா? ஆனா இன்னைக்கு எத்தனை பேருடைய நிலையை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமே ஆனால், ஒரு பெண்மணியினுடைய மிக முக்கியமான ஆசை, எல்லாருக்கும் உள்ள ஆசை சொர்க்கம். தாய்மார்களே, உங்களுக்கான நான் அதிகமாக பேச போவதில்லை, ஒரே வார்த்தை தான், ஆண்கள் கோச்சு கூட. பெண்களுக்கு மட்டும் நிறைய செய்திகள் சொன்னீங்க, எங்களுக்கு கம்மியா, வேற ஒரு டைம்ல சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா ஒரு சில செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஐயுமா இம்ராத்தின் மாதத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராலின். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண்மணி மனைவி மரணிக்கிறாள், கணவன் பொருந்திய நிலையில் மரணிக்கிறாள். கணவன் அந்த மனைவி இறந்த பிறகு மனைவி நினைப்போடையே இருக்கிறாள். தஹலத்தில் ஜன்னா. பெண்களே யோசித்து பாருங்கள், அந்த பெண் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டால், நுழைவாள் அல்ல, சொர்க்கத்தில் என்டர் ஆகி விடுவாள். யோசித்து பாருங்கள். வாழும்போது என் கணவன் தான் எனக்கு உலகம், அவன் அன்பு, அவன் நேசம், அவன் பாசம், அவனுக்காக நான் இப்படி இருப்பேன், இப்படி நடப்பேன், இப்படி ஆடை உடுத்துவேன், அவனுக்கு பிடிச்சதெல்லாம் அவனுக்கு நான் எக்ஸைட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், அவன் எதிர்பார்க்காத மகிழ்வை நான் தந்து கொண்டே இருப்பேன். இப்படி ஒரு பெண்மணி வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? அந்த மனைவி இறந்த பிறகு மனைவி என்றே அவள் உருகுகிறான். அவள் தான் உண்மையான சிறந்த மனைவி. தோழர்களே, தாய்மார்களே, அப்படி வாழ்ந்த ஒரு சீமாட்டி தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஹதீஜா அம்மையாரை பத்தி நிறைய நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. எப்போதும் ஹதீஜா தான். இன்னைக்கெல்லாம் ஒரு மனைவி பணிவிடை செய்கிறார் என்றால் கணவனுடைய வருமானம் தான், அல்லது சில பெண்கள் வேலை செய்யலாம். ஆனால் ஒரு சில தொழில் அதிபராக கூட சில பெண்கள் இருக்கலாம். ஆனா ஹதீஜா அம்மையார் யார்? மக்காவிலேயே வியாபாரத்திலே கொடி பறந்த ஒரு ராணியாக இருந்தார்கள். அவங்க வியாபாரம் கொடி கட்டி பறந்தது. அவங்கள்ட்ட இல்லாத செல்வங்களா? பெருமானார் நபித்துவத்தை தேடி நாடி ஹிரா குகையில் இருக்கும் போது கால தோல் பையை கட்டி கொண்டு அந்த நேரத்துல ஏறுவார்கள். இன்னைக்கு உம்ரா போன பல பேர் இங்க அமர்ந்து இருக்கிறீர்கள். அப்படி ஹிரா குகையை அப்படி கண்ணால ஏங்கி பாக்குறதோட அப்படியே நம்ம உடம்பு தாங்காதுன்னு இறங்கிடுறோம். ஆனா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா காலில் தோல் பையை பல நேரம் அடிமைட்ட கொடுத்து விடுவாங்க. பல நேரம் என்ன செய்வாங்க? ஹதீஜா அம்மையாரே சொல்வார்கள். ஹதீஜா அம்மையார் மௌத்தாயிட்டாங்க. அவங்க சகோதரி வந்தால், அவங்க தோல் வந்தால் ரசூலுல்லாஹ் எழுதி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, பெண்கள் ஈகோ தானே, நீங்க மட்டும் வேற பெண்களை பத்தி ஒண்ணு இல்ல, உங்க அம்மா பத்தியே பேசி பாருங்க, உங்க சகோதரிகளை பேசி பாருங்க. அதுவும் இல்லாம வேற நண்பனுடைய மனைவி, நான் வீட்டுக்கு போனேன், என் நண்பனுடைய மனைவி மாஷா அல்லாஹ் என்ன இஸ்லாமிக்கா இருக்காங்க, எவ்வளவு அழகா உபசரிக்கிறாங்க, சொல்லி பாருங்களேன். அவ்வளவுதான், வீட்டுல அடியும் இடியும் தான். ஓ, உங்களுக்கு அவங்க எல்லாம் பெருசாயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அங்க அடி சண்டை தான், பிரச்சனை தான். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய குணம் தானே தோழர்களே. ஆனா அந்த நேரம் பாருங்க, ஹதீஜா அம்மையார் தான் உங்களுக்கு சிறந்தவங்களா? மௌத்தாகி போன ஒரு பெண்ணை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறேன். யார சொல்லலாம், நான் இவ்வளவு இளமையான அழகுடைய பெண்ணாக இங்கே இருக்கிறேன், என்னை கண்டுகொள்ள மாட்டீங்களா என்று ஆயிஷா அம்மையார் அந்த ரோஷத்திலே பேசுகிறார்கள். அந்த நேரம் அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருக்குறை சொன்னார்கள், ஆயிஷா ஹதீஜாவை பற்றி பேசாதீங்க. ஹதீஜா யாரு தெரியும்? நீங்களாம் இப்போது வந்தவர்கள். மக்களும் ஊரும் உலகம் என்னை துரத்திய நேரம், அடித்த நேரம், மிதித்த நேரம், தன்னுடைய உடலால் உயிரால் பொருளாதாரத்தால் என்னை அரவணைத்தவள் தான் ஹதீஜா. என்னால் ஹதீஜாவை ஒரு காலம் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட நேரத்தை, அந்த நிலைக்கு பிறகு நான் ஹதீஜா அம்மையாரை என்னைக்கும் தவறாக நினைக்கிறது கிடையாதுன்னு ஆயிஷா அம்மையார் சொல்லுவார்கள்.
அப்படி தன்னுடைய கணவனுடைய மனதில இடம் பிடித்து வாழ்ந்தது மட்டுமல்ல, மரணிக்கும் பெண்மணி செய்தால் அவளுக்கு சொர்க்கம் என்பதை நாம் பார்க்கிறோம் என்றால் அந்த குணங்களை நாங்கள் பெண்களை வளர்த்துக் கொள்ள வேண்டுமா இல்லையா? சண்டை சச்சரவுதான். கணவன் வந்த உடனே எல்லாத்தையும் அன்னைக்கு இருக்கிற பசங்க பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, உங்க அம்மா பாருங்க, அத்தா அப்பா, எவ்வளவு பிரச்சனை. அல்லாஹ் அக்பர். கணவன் மனைவி பிரச்சனை முதல்ல விஷயமே யார் முதல்ல போய் பேசுறது? கணவன் மனைவி பிரச்சனை தீர்வுகளும் ஒரு தனி டாபிக் பேசணும் இன்ஷா அல்லாஹ். ஆனா இங்க பாருங்க, இந்த ஹதீஸ் பெண்களுக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கும். ஆனா ஹதீஸ் ஆண்களுக்கு ஒரு குஷியாவும் இருக்கும். கணவன் மனைவி சண்டை இல்லையா? அப்படி சண்டை இருக்கக்கூடிய நேரத்துல மனைவி சில நேரம் பேசிடுறாங்க, திட்டிடுறாங்க. அந்த நேரம் அந்த பெண்களை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்காக அல்லாஹ் பூர்ணீன்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான் பாருங்க, அந்த பெண்கள் திட்டுவாங்களாம். ஏன் ஆளுமா அவரு, நீ எப்படி அவரை திட்டுவ, கொன்றுவான் உன்னை அப்படின்னு அந்த அம்மா பேசுவாங்களாம். யோசிச்சு பாருங்க பெண்களே, நாளைய சொர்க்கத்தில் சுபஹானல்லாஹ் எல்லாரும் இருக்கிறோம் மாஷா அல்லாஹ், மார்க்க தெரிஞ்ச மக்கள் தான். யாரெல்லாம் என் மனைவியே எனக்கு வேணும் சொர்க்கத்துக்கு யாரும் ஆசைப்படுறீங்க? எல்லாரும் தடுமாறி தூக்கும் போது, தூக்கலன்னா மனைவிக்கு தெரிஞ்சிருமோன்னு பயத்துல தூக்குற மாதிரி இருக்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் அல்லாஹ் சிறந்த துணையை தான் கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ். சத்தமே வரமாட்டேங்குது. சரி, அப்படிப்பட்ட நல்ல துணையா இணையா நம்ம வாழும்போது நிச்சயம் அன்பான, ஆனா சொர்க்கத்தில் அதே தம்பதிகளாக நாம் உலா வருவோம். ஆனா நம்ம அழகை மாத்திடுவோம். கொஞ்சம் கருப்பா இருக்கிறோமே, கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் இல்லையே, உடம்பு ஊதி போயிருக்கு, எதுவும் இருக்காது, ஃபிட்டா அழகா எல்லாம் அழகு கூடிக்கிட்டே இருக்கும். நம்ம மனைவி கொஞ்சம் நல்லா கல்யாணம் ஆகும்போது எங்க ரதிவாறு இருந்தா, இப்ப என்ன இப்படி ஆயிட்டா, இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆண்களை பாக்குறோம். ஆனா சொர்க்கத்துல அதே மனைவிதான், ஆனா அல்லாஹ் சிறப்பாக்கிடுவான், அழகுடைய பெண்களா அல்லாஹ் ஆக்கிடுவான். அப்படி நியத்து வையுங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி, கண் குளிர்ச்சியான கணவன் மனைவியாக என் கணவன் தான் எனக்கு உலகம் என்கிற அந்த நிலையில் நாம் வாழ வேண்டும் அன்பானவர்களே. அதே மாதிரி நல்ல பெண் யார் தெரியுமா? 3 நிலையை பெருமானார் 4 நிலையை பெருமானார் சொன்னார்கள். நல்ல பெண்மணி, நல்ல ஒழுக்கம் உள்ள பெண்மணி, பார்த்தால் அவள் ஸ்மைல் பண்ணுவா, கணவன் ஆதரவுபடி நடப்பால், கணவன் பிரிந்தால் தன் கருப்பை பாதுகாத்துக் கொள்வாள். இந்த 4 பண்புகள் பெண்களே உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் தான் ஆக அன்புக்குரிய பெண்களாக இருப்பீர்கள். அதே மாதிரி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியும் சொன்னார்கள். என்ன செய்தி தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கணவன் தான் கொஞ்சம் வாய் விட்டுறாரு, பேசிடுறாரு, மனைவி கொஞ்சம் சாப்பிட்டுதான் அமைதிதான். அப்ப இந்த நேரத்துல முதல்ல யார் போய் பேசணும்? பொதுவான தப்பு செஞ்சவங்க தான் முதல்ல போய் பேசணும் இல்லையா? ஆனா பெண்களே கொஞ்சம் பாருங்க, ஹதீஸை பாருங்க, தபரானிலே வருகிறது. கணவன் தான் கொஞ்சம் கோச்சு இருக்கிறார், அவர் ஏதோ மைண்ட் டென்ஷன்ல பேசிட்டாரு. அப்ப அந்த இரவிலே படுக்கையில் இருக்கும்போது கணவனுடைய கையை கோர்த்து கொண்டு, அந்த அம்மா மேல தப்பே இல்லை, இவருதான் ஏதாவது பேசி டென்ஷன் ஆக்கிட்டாரு, கணவனுடைய கையை கோர்த்து கொண்டு, என்னங்க இந்த நாளில் இந்த இரவில் நீங்க பேசலன்னா நான் தூங்கவே மாட்டேன் என்று சமாதானத்தை முற்படுத்தக்கூடிய அந்த பெண்கள் யார் தெரியுமா? அண்ணலம் பெருமானார் சொன்னார்கள், சொர்க்கத்தினுடைய பொக்கிஷம். நாளை வறுமையில பெண்களே இந்த சமாதானத்தோடு நல்ல அமைதியோடு வாழக்கூடிய பெண்களாக இருந்தால் நீங்க அல்லாஹு அக்பர் ஹூர்லீன்களை விட அழகாக காட்சியளிப்பீர்கள். அப்படிப்பட்ட பெண்களாக நாங்க இருந்தால் குடும்ப வாழ்க்கை எவ்வளவு சுகமா, எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு அழகானதாக இருக்கும் என்பதை கொஞ்சம் நீங்கள் படித்து பாருங்கள் தோழர்களே, தாய்மார்களே. அப்படிதான் அன்றைய பெண்கள் வாழ்ந்தார்கள். எந்த பெண்மணி 5 வேளை தொழுது, ரமலான் நோன்பு நோற்று, கணவனுக்கு எல்லாத்திலும் தொழுகை நோன்பு வந்து அடுத்து கணவனு கட்டுப்படுவதுதான் பெண்களே உங்களுக்கான அடிப்படை என்பதை நீங்கள் கொஞ்சம் விலகிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் முடிப்பேன் அன்பானவர்களே. ஆக சிறந்த மனைவி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான மனைவி யாரு தெரியுமா? பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கணவனுக்காக எக்ஸ்ட்ரீமா போவாங்க. கணவனுக்காக ஒரு மாதிரி ஆவரேஜா இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, எக்ஸ்ட்ரீமா என் கணவனுக்கு எப்படி நடந்தால். சில பெண்கள் சைக்கோவா அன்பு காட்டுற பேர்ல ரொம்ப ரொம்ப அன்பு காட்டி டார்ச்சராமா, அது இல்ல, கணவனுக்காக ரொம்ப முயற்சி செய்து அன்பு காட்டுவார்கள். ஒரு நேரம் பாருங்க, அல் ஹுசைன் இப்னு முஹ்சின் என்கிற சஹாபி, அவருடைய சின்னம்மா ரசூல்லா கிட்ட வராங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கும் போது ரசூல்லா கேட்கிறாங்க, அஸாத்து ஜௌஜின் அன்தி, அஸாத்து ஜௌஜின் அன்தி, நீ திருமணமான பெண்ணா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். நீ எப்படி உன் கணவன் கிட்ட இருக்கிறாய்? ரொம்ப முயற்சி பண்ணுவேன் அவருடைய அன்புக்காக. பெருமானார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் பாருங்க, ஃபஇன்னமா ஹுவ ஜன்னதுகி வ நாருகி, கவனித்துக் கொள்ளுங்கள் பெண்ணே, உங்களுடைய கணவர் தான் உங்களுக்கு சொர்க்கம், உங்கள் கணவர் தான் உங்களுக்கு நரகம். அன்பு காட்டினால் கணவனோடு உங்களுக்கு சொர்க்கம், வம்பாக நடந்தால் அந்த பெண்ணே உனக்கு நரகம்.
யோசித்து பாருங்கள் பெண்களே, கணவனுக்கா இனி இந்த பயானை கேட்கும்போது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், இனி என் கேரக்டர், என் மனைவி அப்படியே குளிர்விப்பேன். என்னுடைய கணவனுக்காக இனி நான் எப்படி எப்படி அலங்காரம் செய்து எப்படிப்பட்ட மன குளிர்ச்சியை தருவேன் என்பதை யோசித்து பார்த்தால் நிச்சயம் அவர்தான் ஆக சிறந்த நல்ல கணவன், நல்ல மனைவி என்பானவர்களே. ஒரே ஒரு வரலாறு சொல்லி நான் முடிக்கிறேன். கணவன் மனைவியுடைய உள்ளம் என்பது ஒரே இணைப்பாக பிணைப்பாக இருக்க வேண்டும். பாரக்கல்லாஹு லக கதுவா நமக்கு எல்லாம் ஓதி இருப்பாங்க இல்லையா? ஓதிருப்பாங்கல்ல. கல்யாணம் ஆனவங்களுக்கு கேட்கிறேன். பயானுக்கு வரும்போதே ஒரு தம்பி கேட்டார், என்ன ஹஸ்ரத் எல்லாம் வயசான ஆளா உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதை தலைப்பா அப்படின்னு. இளமையான மக்கள் இங்க இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப நாள் ஆச்சால மறந்துருச்சு இல்லையா? மறுபடியும் ஒரு அந்த மாதிரி ஒரு துவா நம்ம காதுல நமக்காக கேட்காதா அப்படின்னு ஏக்கத்தோடு பல பேர் இருப்பீங்க. சில நேரம் அதுக்கு வாய்ப்பே இல்லை, சரிங்களா? அந்த பேச்சுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த துவால என்ன ஓதுறோம்? وَجَمَعَ بَيْنَكُمَا فِي خَيْرٍ. என்ன அர்த்தங்க அதுக்கு? என்ன அர்த்தம்? கணவன் யோசிக்கிற மாதிரி மனைவி, மனைவி யோசிக்கிற மாதிரி கணவன், இப்படிப்பட்ட நிலையாக இருந்தால், இதுதாங்க நான் சொல்ல வந்தேன், இதுதாங்க நான் பேச வந்தேன் அப்படின்னு பெண்கள் சொல்வது, நீ நினைச்ச நான் செஞ்சுட்டேமா செஞ்சுட்டு வந்துட்டமா நான் சொல்வது, இதெல்லாம் நடந்தால் சுப்ஹானல்லாஹ் அந்த குடும்பமே ஆக நிம்மதியான குடும்பம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அப்படிதான் சஹாபாக்கள் இருந்தார்கள். சொர்க்க ஒரே ஒரு வரலாறு அதை முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள். அதிலே ஒருவர் யார்? தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ். அவங்க மனைவி பேர் என்னங்க? என் மனைவி ஃபுல் நேமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறீங்களா? உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ்வுடைய மகள் அல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் உம்மு குல்சூம். தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த இருவரும் பார்த்தா அப்படியே முன்மாதிரி தம்பதிகள், பார்த்தா அவங்க மாதிரிதான் வாழணும் அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ், ரொம்ப நெருக்கம், ரொம்ப அவங்களுக்குள்ள அவ்வளவு அன்பு. ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி கடிச்ச இடத்துல கரித்துண்டை கடிச்சிருக்கிறாங்க, ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கிறாங்க, உனக்கு என்ன பிடிக்க எல்லாம் பார்த்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நல்ல கணவனாய் மனைவியா வாழ்றாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதலை பாருங்க. அவர் பெரிய செல்வந்தர். ஒரு நாள் நைட் இஷாவுக்கு பிறகு 700,000 திர்ஹம் வருகிறது. எவ்வளவு பெரிய தொகை! 700,000 திர்ஹம் என்பது கோடி கணக்குல. உங்களுக்கு திடீர்னு நைட்டு 1 கோடி காசு வருதுங்க. இப்ப இஷா முடிச்சுட்டு போகும்போது டக்குன்னு அக்கௌண்ட்ல வந்து விழுவுது 1 கோடி. என்ன நினைப்பீங்க? 1 கோடின்னு சிரிப்பை பாருங்க, சில்லற சதனம் மாதிரி இருக்கு. சரி, கொஞ்சம் கடன், இந்த கடன் அடைப்போம், இல்ல ஏதாவது ஒரு உலக வேலைகள் ஒரு சின்ன பர்சன்ட் ஜகாத்தா கொடுப்போம் அல்லது சதக்காவா கொடுப்போம், எல்லாம் நினைப்போம் தானே அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இவர் நினைக்கிறாரு, இந்த காசு எனக்கு இப்ப தேவையில்லை, ஃபஜ்ருக்குள்ள இதை தர்மம் செய்வேன். நம்பர் 1. ரெண்டாவது நினைக்கிறாரு, யாருக்கு கொடுக்க? நம்ம சின்ன வாப்பா பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க, அவங்க ஏதாவது செய்யணும், குடும்பத்தையும் அரவணைச்ச நன்மை கிடைக்கும், சதக்கா நன்மையும் கிடைக்கும்னு. சரி, அவங்களுக்கு கொடுத்துடலாம், சதக்கா பண்ணணும், தம்பி பிள்ளைங்க சின்ன வாப்பா பிள்ளைங்களுக்கு பண்ணணும். 2 நியத்து வச்சுட்டார். இன்னைக்கு எந்த முடிவா இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் மனைவிட்ட ஆலோசனை பண்றது கிடையாது, செஞ்சுட்டு தான் சொல்றது, இல்லைன்னா யார் மூலமா அவ தெரிஞ்சுட்டு கேட்டாதான் உண்டு. ஆனா அப்படி இருக்கக்கூடாது ஆண்களே. மனைவி என்பவள் நமக்கான வாழ்க்கையின் பாதி, அவரிடம் கேட்க வேண்டும். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ ஒரு சும்மா சொல்லி வைங்கள, பொய்ய கூட சொல்லுகின்றாங்க. அழகா இருக்குமா சாப்பாடு, அழகா இருக்குமா அவனுடைய ஆடை, அன்னைக்கு போட்டுக்க ட்ரெஸ் நல்லாவே இருக்கா, ஆனா சூப்பர், இதெல்லாம் சொல்லும் போது அவங்க மனசு குளிரும். அன்பானவர்களே, அவர் கேட்கிறாரு, இப்படி ஒரு தொகை 1 கோடி வந்திருக்கு, ரைட்டு போய் சொல்லி பாருங்களேன் 1 கோடி வந்திருக்குன்னு. என்ன சொல்லுவாங்க வீட்டுக்காரம்மா? 1 கோடியாங்க? 1 கோடி சரி, ஒரு 50 சவரன் நகை எடுத்துருவோம், அல்லது பிள்ளைகள் ஏதாவது இது மாதிரிதான் ஏதாவது சொல்லுவாங்க. மனிதர்கள் தானே, எல்லா வீட்லயும் அப்படிதான் பேசுவோம். சரி, அவங்க சொல்றாங்க இந்த அமௌண்ட் ஃபுல்லா, அவங்க மனைவி உம்மு குல்சூம் சொல்றாங்க, இந்த அமௌண்ட் ஃபுல்லா இப்ப எனக்கும் தேவையில்லை, நமக்கு யாருக்கும் தேவையில்லை. முதலாவது காரியம் ஃபஜ்ருக்குள் தர்மம் செய்யுங்க. இவன் நம்பர் 1 நியத்தை சொல்லிட்டாங்களா? இவர் போய் சொன்னாரா? நியத்தை வச்சு இல்ல சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அவர் மலவன் அழ ஆரம்பிக்கிறார். சரி, பெண்களுடைய சைக்காலஜி என்ன? அப்படி சதக்கா பண்ணும் அவங்க ஃபேமிலி சைடு, என் பாப்பா, என் அண்ணன், என் தம்பி, என் சாச்சா, ஓகே, யாருக்கு தர்மம் செய்யலான்னு உடனே உம்மு குல்சூம் சொல்றாங்க, அன்பு கணவரே, ஆருயிர் கணவரே, உங்களுடைய பல நேர ஏக்கம், உங்க சாச்சா பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க தானே, அவங்களுக்கு கொடுங்களேமா, நல்லா இருக்கும், 2 நன்மை கிடைக்கும் தானே. உடனே இன்னும் மலமலன்னு ஆள ஆரம்பித்து விட்டார். இவர் என்ன நியத்து வைத்தாரோ அதை அப்படியே அவங்க பிரதிபலிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். மனைவியின் கரத்தை பிடிக்கிறார். தல்ஹத் இப்னு உபைதில்லாஹ், இன்னகி முவஃபகா வ பின்த் முவஃபக். மனைவியை பாராட்டுகிறார்,
அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட பெண்ணி, அல்லாஹ்வால் அருள் செய்யப்பட்ட அபூபக்கரின் மகள் நீ. எப்படிப்பட்ட மனைவி எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மனசுல நினைச்ச அதையே நீ சொல்லுகிறாயே. ரெண்டுல எதையுமே நினைச்சது அப்படி மாட்டாம சொல்றாங்களே, அந்த புரிதல். நன்மையில அல்லாஹ் இவங்களை ஒன்றிணைத்து வைப்பாயா. அப்படிப்பட்ட உள்ளங்களாக என் கணவனும் என் மனைவியும் இருந்தால் யோசித்து பாருங்கள். நம் குடும்பத்தார்கள் இருந்தால் சண்டைகள் இருக்காது, அது இயல்பாக அல்லாஹ் கொடுப்பாங்க. அந்த இணைப்பை அல்லாஹ் தானே தரான். அல்லாஹ் தானே சொல்றான் அவங்களுக்குள்ள பிரியத்தையும் நேசத்தையும் கொடுப்போம் என்று. அதே நேசம் எங்களுக்கு வேண்டும் என்றால் நம்ம ஈகோவை குறைப்போம், ஆணாதிக்கத்தை விட்டு வெளியே வருவோம், சக தோழியா மனுஷியா நம்ம மனைவியை மதிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி பெண்களே, உங்கள் கணவர் தான் உங்களுக்கான உலகம், கணவர் தான் உங்களுக்கான சொர்க்கம் என்பதை புரிந்து நாம் வாழ ஆரம்பிப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்தையும் நிம்மதியான குடும்ப வாழ்வை, நல்ல கணவனா, அன்பு கணவனா, ஆருயிர் மனைவியாக இருக்கக்கூடிய நல்ல இல்லற வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் அல்லாஹ் தந்து, அதே போல சந்ததிகளுக்கு அல்லாஹ் இந்த ஏகத்துவத்தை இஸ்லாத்தை வழங்கி நாளைய மரணத்தினுடைய நேரம் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வை துதிபாடி லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணித்து நாளைய மண்ணறையில் அல்லாஹ் எங்களுக்கு ரௌதத்தன் மின் ரியாது ஜன்னா சோன பூங்காவாக அமைத்து நாளைய மறுமையினுடைய நாளில் எம் குடும்பத்தாரோடு தாய் தந்தை மனைவி மக்களோடு சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருகில் எழுப்பப்பட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உலாவரக்கூடிய நல்ல ஈமானிய குடும்பங்களாக சோனம் வரைக்கும் சொல்லும் என்று அல்லாஹ் சொல்றானே, அப்படிப்பட்ட குடும்பங்களாக என்னுடைய உங்களுடைய அனைவருடைய குடும்பத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருமையான இந்த வாய்ப்பை தந்த மஸ்ஜிதுர் ரஹ்மானுடைய நிர்வாகத்தினர்கள் எப்போது வருகையை சொன்னாலும் தயக்கம் இல்லாமல் அடுத்தவனமே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதை சிறப்பாகவும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் ஏற்பாடு செய்வார்கள். அந்த நிர்வாகத்திற்கும் வேலைகளை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை தேடி வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய பெயரை சொல்லி நீங்க துவா செய்வீங்க என்பதை ஆதரவு வைத்து அல்லாஹ்வை புகழ்ந்த நிலையில இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.